Hello. Good evening, Pasangla. Good evening. Good evening, my dear warriors. Good evening, Pasangla. Welcome. Welcome to the session. Good evening. Yes. Am I audible? Audio video clear arka? Yes. Tell me whether the audio and video is clear. Am I audible? Good evening. Yes. Welcome, my dear warriors. Welcome back. Welcome back. Yes. Welcome, welcome, welcome. Good evening. Good evening. Yes. Super. Good, good, good. யாழ்னியை பார்க்கணுமா? யாழ்னி, யாழ்னி இங்க வா ஒரு நிமிஷம். ஃபோன் ஆஃப் பண்ணு, ஃபோன் ஆஃப் பண்ணு. உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. இங்கே ஹாய் சொல்ல எல்லாத்துக்கும். கீபோர்டு தான் அமைக்கிறாத. வீடியோ டல்லாக இருக்கா? போதும் போதும் அவ்வளோதான். இல்லை ரொம்ப பிரைட்டாக இருந்தால் கண்ணெல்லாம் இதாக இருக்குது. அங்கே பாரு, அப்போ தான் அவங்களெல்லாம் தெரியும். என்னப்பா பார்த்தாச்சா? ஹாய். நீ எதாவது பேசுவியா? ஆல் தி பெஸ்ட் சொல்லிடு. அவங்களாம் எக்ஸாம் எழுத போகிறாங்க. ஆல் தி பெஸ்ட் சொல்லிடு. ஆல் தி பெஸ்ட் மட்டும் சொல்லிவிடு. ஆல் தி பெஸ்ட். என்ன எப்படி பார்க்க? அங்கே பாரு அவங்கள பாரு. கேமரா பார்த்துட்டு அவங்க தெரிவாங்க. நீ என்னையே பார்த்தா என்ன அர்த்தம்? கேமரா பாரு. சரி ஓகே, பாய் சொல்லாது. அவங்கள பார்த்து இங்கே பார்த்த உடனே பார்த்து சொல்லாது, கேமரா பார்த்து சொல்லிடு. ஆல் தி பெஸ்ட் சொல்லிடு. அவங்களாம் அவனுக்காக எவ்வளோ தூரம் இருக்காங்க தெரியுமா? ஆல் தி பெஸ்ட் சொல்லிடு. சரி ஓகே, பாய். ஒரு இந்த வாங்கிட்டு எடுத்துகிட்டு போங்க. ஒழுங்க கதவை பூட்டிகிட்டு போங்க. ஓகே, ரைட். சூப்பர். குட் ஈவினிங் பசங்களா. ஓகே, பார்த்தாச்சா யாழ்னிங்க? ரைட். குட் ஈவினிங், குட் ஈவினிங். சரி ஓகே, நான் ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன். லாஸ்ட்டாக ஃபிசிக்ஸ் லைவ் அட்டன் பண்ணவங்களாம் யாராவது இருந்தீங்கன்னா அந்த டாஸ்கில் ஹவு மச் மார்க் யூ ஹவ் ஸ்கோர்டுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்ஸ் டாஸ்க்கு, ஃபிசிக்ஸில் வந்து ஆடியோ கிளியராக இல்லையா? ஆடியோ வீடியோ கிளியர் தானேப்பா? எஸ், எல்லாருமே கிளியராக தான் இருக்குது. யாரோ ஒருத்தருக்கு இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு தடவை வெளியே போய்ட்டு உள்ளே வாங்க. ஸோ அந்த டாஸ்கில் நீங்கள் செக் பண்ணதில் எவ்வளோ மார்க் வந்துச்சு? எவ்வளோ மார்க் வந்துச்சு? ஆக்சுவலாக நம்ம பார்த்த வரைக்கும் 58, 38. கரெக்டாக சொல்லுங்கடா. 58, 48, 82லாம் இல்லை, 75க்கு எவ்வளோ மார்க் அதில் வந்துருக்கு? ஆல்மோஸ்ட் 50 வந்துருந்துச்சா? அரவுண்ட் 50, 40 to 50க்குள்ளே இருக்கா? அதில் செக் பண்ணி பார்த்தீங்களா? நம்ம கம்ப்ளீட் பண்ணதை நான் கேட்கல. கொஷின் பேப்பர் லாஸ்ட்டு 4 இயர்ஸ் கொஷின் பேப்பர் எடுத்து நீங்கள் அதில் மார்க் வாங்குறதா இருந்தால் இப்போ வரைக்கும் நம்ம கிளாஸில் நடத்தின பிடிஎஃப்ஸு, நம்ம கொடுத்த பிடிஎஃப், நம்ம கொடுத்த லைவ் கிளாஸஸை மட்டும் வச்சு உன்னால் எவ்வளோ ஸ்கோர் வாங்க முடியுது அப்படின்னு பார்க்க சொன்னேன். ஷியோராக எனக்கு தெரிஞ்சு 40 to 50க்குள்ளே வாங்க முடியும். 50க்கு மேலே ரொம்ப அதிகம். அது எல்லா கொஷின் பேப்பர்லையும் இல்லை, அப்ராக்சிமேட்டாக 50க்கு பக்கத்தில் வாங்க முடியும். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருப்பீங்க, இந்த லைவ் பார்த்தா போதுமா, இந்த வீடியோ பார்த்தா போதுமா அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மெசேஜ் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கடைசியாக மேக்ஸ் எக்ஸாம் அன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் லைவை ஃபுல்லாக அட்டன் பண்ணுறவங்க. லைவுக்குள்ளே வந்துட்டு இதை படித்தா மார்க் வாங்கிடலாமான்னு கேட்டுட்டு வெளியே போனவங்கலாம் கிடையாது. ஒவ்வொரு லைவ்லையும் நான் பார்க்குறேன், இவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டாக ஃபுல் லைவ் அட்டன் பண்ணுறவங்க. ரைட்டா? எனக்கு தெரிஞ்சு மினிமமாக ஒரு 200 to ஒரு 380 அல்லது ஒரு 400 ஸ்டூடெண்ட்ஸு ரெகுலராக ஃபுல் லைவ் இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு 1 or 2 minutes அந்த மாதிரி வெளியே போய்ட்டு இருந்தாலும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா அந்த லைவ் அட்டன் பண்ணுறது மூலமாக ஷியோராக டெஃபினட்டாக அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷினோ அல்லது பழைய கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து பார்க்குறப்ப நம்ம பார்த்த கொஷின்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்டப் ஆகிருக்கும். கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ஸ், ஓகே நம்ம படிச்சிருக்கோம், திங்கக்கிழமை மண்டே போய் எக்ஸாம் ஹாலில் எழுதுகிறப்ப எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, என்னால் அந்த எக்ஸாம் எழுதிட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருக்கும். ஸோ இப்போ அடுத்து ஒரு 10 மார்க்குக்கு நம்ம படிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? அடுத்து ஒரு 10 மார்க்குக்கு படிக்க போகிறோம். அந்த 10 மார்க் படிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியான பேர் தான் ஒரு முக்கியமான அப்டேட்டை பார்த்துருக்கீங்க. இந்த அப்டேட்டை நிறைய பேர் நீங்கள் பார்க்கல.
ஸோ ஏன் அதை மிஸ் பண்ணீங்க? நான் நேற்றுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன்ல, இந்த PDF வாஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் PDF. இதை நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணியிருக்கணும்னு. வீடியோஸ் நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி அதில் வீடியோஸ்குள்ளே போனீங்கன்னா கடைசியாக அப்லோட் பண்ணியிருக்கிறது இந்த வீடியோ தான். இது ஏன் மிஸ் பண்ணீங்க? மாஸ்டர் PDF 2.0 ஏன் மிஸ் பண்ணீங்க? நிறைய பேர் மாஸ்டர் PDF இன்னும் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கீங்க. ஏன்? வை? ஏன்பா மாஸ்டர் PDF வேணாமா உங்களுக்கு? மாஸ்டர் PDFல தான் எல்லாமே இருக்குது. இப்போயே போய் டவுன்லோட் பண்ணுங்கள். யார் யார் டவுன்லோட் பண்ணலையோ இப்போவே டவுன்லோட் பண்ணிட்டு வாங்க. ஸோ நம்ம சேனலை ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வீடியோஸ்குள்ளே போங்க. வீடியோஸில் கடைசியாக இருக்குது, இப்போ லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணது அதுதான். யார் யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? டவுன்லோட் பண்ணாதவங்க இப்போவே டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிடு. மாஸ்டர் PDF 2.0 ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்டா? நோட்டிஃபிகேஷன் வரலையா? அதனால தான் நான் இப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த லைவில் சொல்கிறேன். இப்போவே ரைட், இப்போவே என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிவிடுங்க. சரியா? இப்போவே டவுன்லோட் பண்ணிவிடுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய பேர் டவுன்லோட் பண்ண போயிருக்கான்னு நினைக்கிறேன். சடனாக லைவ் வியூவர்ஸோட கவுண்ட் கம்மியாக இருக்குது. தட்ஸ் குட். உண்மையிலே அதை போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஓகே, ரைட். யாழினி பாப்பா இப்போ தான் வந்துட்டு போனாங்க. வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். வீடியோ ஆரம்பிக்கிறப்பே வந்துட்டு போயிட்டாங்க. சரி, டவுன்லோட் பண்ணிட்டீங்க. வெரி குட், சூப்பர். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர், ரைட், குட். ஸோ டவுன்லோட் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்படியே என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை இப்போவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, இந்த வீடியோவையோ அல்லது மாஸ்டர் PDF வீடியோவையாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மாஸ்டர் PDFை வீடியோ ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஷேர் பண்ணி வைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். எங்கேயாவது யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் பண்ணுறது மூலமாக ஒரு நன்மை, ஒரு நல்லது நடந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் தான். அதனால் அதை மட்டும் பண்ணிடுங்க. ரைட்டா? ஓகே, ரைட், சூப்பர், குட் குட் குட். நான் வீட்டில் இருக்கேண்ணா. எனக்கு வந்து ஹோம் ஸ்டூடியோ, என் வீட்டிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ரூம் மாதிரி நான் தனியாக எடுத்திருக்கேன். ஸோ அங்கே இருக்கேன். ஸ்டுடியோ, ஹோம் ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க தான். ரைட், ஆல்ரெடி ஷேர்ட். வெரி குட். சரிப்பா, ரைட். லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சுன்னா இப்போ ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க எல்லாரும். இன்னொரு விஷயம், நாளைக்கு காலையில் லைவில், ரைட்டா? நான் நாளைக்கு காலையில் இந்த லைவுக்கு கரெக்டாக வந்துடுங்க. நாளைக்கு காலையில் இந்த லைவுக்கு கரெக்டாக வந்துடுங்க. நாளைக்கு காலையில் இந்த லைவுக்கு வந்துடுங்க எல்லோரும். சரியா? காலையில் திஸ் லைவ் மேரத்தான் காலையில் 5 மணிக்கு, ஷார்ப்பாக 5 மணிக்கு. சரியா? காலையில் 5 மணிக்கு வந்துடுங்க. ஃபுல் புக்கையும் நான் ரிவைஸ் பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? ஃபுல் புக்கையும் நான் உனக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி கொடுத்துட்றேன். மோர் டு நோ, டூ யூ நோ, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸு, மாஸ்டர் PDFல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு தடவை நான் என் வாயால் ஒரு தடவை ஒரு ஃப்ரெண்டாக, உன்னோட பெரிய ஃப்ரெண்டு நான் தானே, உன்னோட பெரிய ஃப்ரெண்டு நான் வந்து எல்லாத்தையும் உனக்கு ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ எல்லாத்தையும் ஒரு தடவை என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம். ஓகேவா? ரைட், சூப்பர். மாசா காலையில் வந்துடுங்க. சரியா? நீ நைட்டில் நான் தூங்க முடியுமான்னு தெரில. 4 லெசனுக்குரிய கண்டென்ட் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை முடிச்சுட்டு வேகமாக போய் எடுக்கணும். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்குள்ளே எடுத்தால் தான் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரமாவது தூங்க முடியும். சரியா? நீங்கள்லாம் தூங்கிட்டு மொபைல் ஃபோனெல்லாம் என்ன அப்படின்னா ரெடியாக வச்சுக்கோங்க. ரைட்டா? நாளைக்கு புக் பேக் மட்டும் கிடையாது, புக் இன்னும் சேர்ந்து தான் இருக்க போகுது. நாட் ஓன்லி புக் பேக்கை படிக்கிறதுக்கு எதுக்கு நீங்களே படிச்சிடலாமே புக் பேக்லாம். அதனால தான். சரியா? நெக்ஸ்ட் லைவ் நாளைக்கு காலைல 5 மணிக்கு. சரியா? நெக்ஸ்ட் லைவ் நாளைக்கு காலைல 5 மணிக்கு தான். அது வரைக்கும் நோ லைவ். ஸோ யூ ஜஸ்ட் ரீகால் வாட் எவர் யூ ஹவ் ஸ்டடிட் டுடே. இன்றைக்கி படித்ததெல்லாம் ரீகால் பண்ணிவிட்டு நாளைக்கு லைவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி வச்சுருங்க. எல்லோரையும் காலைல 5 மணிக்கு வர சொல்லிடுங்க. ரைட்டா? 100 மார்க் வேணும், சென்டம் வாங்கணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நீ 100 மார்க் வாங்குறதுக்கு நான் கஷ்டப்பட ரெடியாக இருக்கேன். இதுக்கப்புறம் தான் நான் PPT போடணும். ரைட்டா? இங்கே பாரு, நான் காட்டுறேன். நான் எப்போயுமே ஐ எம் ஆல்வேஸ் டிரான்ஸ்பரண்ட். நான் என் பிள்ளைங்கிட்ட எப்போயுமே டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருப்பேன். இங்கே இருக்க மாஸ்டர் இல்லை மெகா மேரத்தான் பப்ளிக்னு போட்டிருக்கா. இதில் பார்த்தேன்னா மெகா மேரத்தான் பப்ளிக்கில் ஆக்சுவலாக அதில் எவ்வளோ ஸ்லைடு ரெடியாக இருக்குன்னு பாருங்க. பாரு, இப்போ தான் பண்ணிகிட்டே இருக்கேன். ரைட்டா? 202 ஸ்லைடு அப்படி காட்டும், ஆனால் அவ்வளோ இருக்காது. இதில் பார்த்தேன்னா இப்போ தான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமுக்கு ஸ்லைடு, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் இப்போ தான் போட்டுகிட்டே இருக்கேன். சரியா? 30 ஒரு பாரு 36 ஸ்லைடு தான் போட்டிருக்கேன். நீ நாளைக்கு காலையில் பாரு இதில் எத்தனை ஸ்லைடு இருக்குன்னு. ஜஸ்ட் 36 ஸ்லைடு தான் இப்போ வரைக்கும் போட்டிருக்கேன். இதெல்லாம் வெறும் பிளாங்க் ஸ்லைடு தான். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் செட் பண்ணணும். 36 ஸ்லைடு தான் க்ரியேட் பண்ணணும். 36 ஸ்லைட்லாம் 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். 15 மணி நேரம் எடுக்கணும்னா அப்போ என்ன பாரு 36 ×
15 என்ன வரும் அப்ராக்சிமேட்டாக கிட்டத்தட்ட அது மாதிரி 10 டைம்ஸ் குறைஞ்சது ஒரு 350 PDF 350 ஸ்லைடாவது இருந்தால் தான் அவ்வளோ நேரம் நம்ம கண்டென்ட் இருக்கும். எல்லா கொஷினும் வரணும்ல, அதனால தான். சரியா? ஸ்கூல் இருக்குன்னா ஸ்கூலுக்குலாம் நீ லீவ் போடுறதுனா லீவ் போடலாம், ஏன்னா கேரண்டியான விஷயம். யூஸ்வலான ஸ்கூலுக்கு லீவ் போடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் புட் லீவ். நீ வந்து வீடியோ பார்த்து படிக்கிறவனாக இருந்தால், இல்லை நான் புக்கில் படித்தா தான் மார்க் வாங்கினேன், நீ தயவு செஞ்சு போய் புக்கில் படிச்சிரு. சரியா? ரைட். ஸோ காலையில் 5 மணிக்கு எல்லாராலையும் வர இயலும். அனைவரும் காலையில் 5 மணிக்கு வர முடியும். 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் எல்லோரும் லைவ் அட்டன் பண்ணலாம். 8 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நீ எவனும் ஸ்கூலுக்கு போகிறவங்களா ஸ்கூலுக்கு போய்ட்டு இருக்கவங்களாம் அட்டன் பண்ணுங்கள். சரியா? ஓகே, சரிப்பா. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட் அஸ் ஸ்டார்ட். புட் அ ஃபயர் இன் தி சாட். ஓகே, எனக்கு ஒரு பூஸ்ட் குடிக்கணும். எனக்கு ஒரு பூஸ்ட் என்னது? எனக்கு தேவையான பூஸ்ட் என்னது? இட் இஸ் கோயிங் டு பி அ ஃபயர். புட் அ ஃபயர் இன் தி சாட் பாக்ஸ். கண்டிப்பாக மார்க் எடுக்கிறோம், மாஸ் பண்ணுறோம். சாட்டில் ஃபயர் போடுங்க. ரைட். இந்த 7 மார்க் பஞ்சாயத்து முடியவே மாட்டேங்குது. டே 7 மார்க்லாம் 2 மார்க் 4 மார்க் தான்டா 7 மார்க்கில் வரும். வெறும் 7 மார்க். நீ மாஸ்டர் PDF வீடியோ பாருங்கடா, அது வீடியோ பார்த்தாவது தெரியும்டா. தயவு செஞ்சு 7 மார்க்கை பார்த்து பயப்படாதுடா. 7 மார்க் வராதுடா. வந்தால் ஒரு கொஷின், அதுவே ஆச்சரியப்படுறதுக்கு. ரைட்டா? வராதுன்னு நான் ஷுவராக சொல்ல முடியாது, படிக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் 2 மார்க் 4 மார்க் தான் கடைசி 4 வருஷத்தில் 2 மார்க் 4 மார்க் தான் 7 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இந்த வருஷமும் அப்படி தான் கேட்குறோம். நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன், என் பிள்ளைங்களை கஷ்டப்படுத்தாதீங்க, எப்படியாவது ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு. லெட் அஸ் see that. சரியா? ஓகே. மாஸ்டர் PDF லான்ச் பண்ண. ரைட். வாட் ஆர் த 2 கண்டிஷன்ஸ்? ஸ்டேட் 2 கண்டிஷன்ஸ் necessary for rusting of iron. இந்த கொஷின் இஸ் கோயிங் டு பி கம் திஸ் டைம். இந்த வருஷம் இந்த தடவை கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் கண்டிப்பாக இருக்குது. ரைட்டா? இந்த கொஷின் வருது. ஸ்டேட் 2 கண்டிஷன் நெசசரி ஃபார் ரஸ்டிங் ஆஃப் அயன். என்னது? ரஸ்டிங் ஆஃப் இரும்பு துருப்பிடிக்கிறதுக்கு தேவையான 2 கண்டிஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கண்டிஷனு? ரியாக்ஷன் வித் மாய்ஸ்ட் ஏர் அல்லது வாட்டர். ரைட்டா? ஈரப்பதம் நிறைந்த காற்றும் தண்ணீரும் இருந்துச்சுன்னா இது துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். வாட் இஸ் ரஸ்ட்? துருனா என்ன, அதனுடைய சமன்பாடு. அந்த கொஷினோ அல்லது இந்த கொஷினோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வரலாம். துருவை பற்றி ஒரு கொஷின் 1 மார்க்லேயோ 2 மார்க்லேயோ 4 மார்க்லேயோ 5 மார்க்லேயோ ஏதோ ஒன்றில் ரஸ்ட்டை பற்றி ஒரு கொஷின் இருக்க போகுது. சரியா? அடுத்து ரஸ்ட் இஸ் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. ரஸ்ட்டுங்கிறது ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு, அதாவது நீரேற்றப்பட்ட ஃபெரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்முலா என்னது? Fe2O3.XH2O. இதுதான் முக்கியம் ஃபார்முலா. ஃபார்முலாவை 1 வேர்டில் கொடுத்து ரஸ்ட்டோடது எதுன்னு கேட்பாங்க. Fe2O3.XH2O. It is formed when iron is exposed to moist air. ரைட்டா? ஈரப்பதம் நிறைந்த காற்றில் வைக்கும் பொழுது இது நிகழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ரைட். ஓகே ஓகே ரைட். ஈக்குவேஷன் வேறு கேட்டிருக்காங்க. ரைட். த ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இல்லைங்க. ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் இரும்பு தானே. இரும்பு என்ன சொன்னாங்க? அயன் யாரோட சேர்ந்தா துருப்பிடிக்கும்னு சொன்னாங்க? இரும்பு ஆக்சிஜனோட, அதாவது காற்றுன்னு சொன்னாங்களே. இந்த காற்று அல்லது ஏருங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சிஜன். ஆக்சிஜன் எப்பயுமே O2ஆக தான் இருக்கும், அதனால் O2ன்னு போட்டுக்கோங்க. ப்ளஸ் தண்ணியோட சேர்க்கணும்ல, தண்ணி எவ்வளோ இருக்கும்? XH2O இருக்க போகுது. ரைட்டா? ஈக்குவேஷனை மனப்பாடம் பண்ணாத. சரியா? கிவ்ஸ் என்ன கொடுக்க போகுது? இதோட அவுட்புட்டு. துருவோட ஃபார்முலா அவனுக்கு தெரியும்ல, ரஸ்டோட ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னது? Fe2O3.XH2O. XH2O பேலன்ஸ் ஆகிடுச்சு. இந்த பக்கமும் H2OX இருக்குது, இந்த பக்கமும் H2OX இருக்குது. பட் அயன் பாருங்க, அயன் இந்த பக்கம் 2 இருக்குது, ஆக்சிஜன் இந்த பக்கம் 3 இருக்குது. ரைட்டா? அயன். அப்போ என்ன பண்ணலாம்? ஆக்சிஜன் இங்கே 2 இருக்குது, ஆக்சிஜன் இங்கே 3 இருக்குது. இந்த 2வும் 3யும் மாறி மாறி இருந்துச்சுன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே 3 போடுங்க, இங்கே 2 போடுங்க. இப்போ இங்கே 2 போட்டுட்டனால அயன் என்ன ஆகிடுச்சு? Fe 2 2s are 4 மாறிடுச்சா? அப்போ என்ன பண்ணுங்க? முன்னாடி 4 போடுங்க. திஸ் இஸ் ஹவு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஹேஸ் டு பி ரிட்டன். இந்த மாதிரி தான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸே படிக்கணும். சரியா? இந்த மாதிரி தான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸே படிக்கணும். சரியா? மாஸ்டர் பிடிஎஃப்லாம் அப்லோட் பண்ணியாச்சு, போய் பாருங்கள். ரைட்டா? மாஸ்டர் பிடிஎஃப்லாம் அப்லோட் பண்ணியாச்சு, போய் பாருங்கள். ஆல்ரெடி வீடியோ செக்ஷனில் போய் பாருங்கள். ஸோ ஈக்குவேஷன் ஈஸியாக புரிஞ்சுதா? ஈக்குவேஷன் ஈஸியாக புரிஞ்சுதா? அவ்வளோதான் ஈக்குவேஷன், அவ்வளோதான். சரியா? ரைட். நெக்ஸ்ட், டிஃபைன் சாலிபிலிட்டி. கரைதிறனை வரையறுக்கவும். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த, நேற்று நம்ம ஃபார்முலாலாம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? உனக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். டிஃபைன்ட் அஸ் த amount of, defined as the number of gram solute, number of gram of a solute that can be dissolved in
100 கிராம். இதுதான் கீவேர்டு. இந்த 100 கிராமுங்கிற வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும். 100 கிராமுங்கிற வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும். 100 கிராம் ஆஃப் த சால்வெண்ட் டு ஃபார்ம் இட்ஸ் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். எப்பா இந்த டெஃபினிஷன் கண்டிப்பாக அப்படியே என்ன இருக்கோ அது எழுதணும். ஏன்னா இதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். ஏதாவது ஒரு வார்த்தையை நீ எடுத்தாலும் உனக்கு மார்க்கு குறைஞ்சி போயிடும். ரைட்டா? புக்கின் 2 மார்க் என்ன பண்ணுறதா? காலையிலேருந்து நடத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு கவனிக்கல. புக்கின் 2 மார்க்கும் சேர்த்து தான் நடத்திக்கிட்டு இருக்கேன், கவனிங்க. It is defined as the number of grams of solute that can be dissolved in 100 gram of solvent to form its saturated solution at a given temperature and pressure. எப்பா இந்த லைனை அப்படியே எழுதணும். நீ எப்படி படிப்பியோ எனக்கு தெரியாது. சாலிபிலிட்டி கொஷின் வரப்போது, இந்த கொஷின் கேட்க போகிறாங்க, நீங்கள் அப்படியே இங்கே இருக்கிறத எழுதணும். சரியா? இதை அப்படியே எழுதுங்க, இதை அப்படியே எழுதுங்க. சரியா? அடுத்து, ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் 100 கிராம் கரைப்பானில் கரைந்து தெவிட்டிய கரைசலை உருவாக்க தேவையான கரைப்பொருள். 100 கிராம் தண்ணியில் நான் கரைக்கிறதுக்கு எவ்வளோ சொல்யூட் தேவைப்படுதோ அதுதான் சாலிபிலிட்டின்னு சொல்ல போகிறோம். ஆனால் எப்போ? டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஸ்டாண்டர்டாக இருக்கணும், அவ்வளோதான். சரியா? இப்போவே படித்தாச்சு, சூப்பர். இல்லை ஃபார்முலாவும் எழுதணும். ஃபார்முலா என்னது? மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை mass of the solvent. mass of the solvent. mass of the solvent. நிறைய பேர் சொல்யூஷன் எழுதி பப்ளிக் எக்ஸாமில் மார்க்கு என் கையாலேயே குறைச்சிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். சரியா? கவனிங்க. டிஃபைன் வால்யூம் பர்சன்டேஜ். வால்யூம் பர்சன்டேஜ்னா என்னது? வால்யூம் பர்சன்டேஜ் இஸ் டிஃபைன்ட் as the percentage by volume of solute in ml present in a given volume of the solution. Volume of the solute divided by volume of the solution. அதுதான் கொடுத்திருக்காங்க. Volume percentage is defined as the percentage by volume of the solute. solute ஓட வால்யூம் எதில் இருக்கணும்? in ml present in the given volume of the solution. நல்லா கவனிச்சியா? இங்க சொல்யூஷன். போன கொஸ்டின்ல சாலிபிலிட்டி பார்க்குறப்ப சால்வெண்ட் போட்டோம். இங்கான என்ன பண்ணுறோம்? we are putting it as solution. இங்கே என்ன பண்ணணும்? சொல்யூஷன் பண்ணணும். சரியா? வால்யூம் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு 100. சரியா? வால்யூம் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட்டு 100. வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன், சொல்யூட் பை சொல்யூஷன். சரியா? அடுத்து, டிஃபைன் அட்டாமிசிட்டி. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ் கொஷின். சரியா? இந்த கொஷின் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். சரியா? இல்லை இப்போ நான் பப்ளிக் எக்ஸாம் கரெக்ட் பண்ணுறதில்ல, நான் வேதாந்தில் இருக்கேன்ல, இப்போ எப்படி கரெக்ட் பண்ண முடியும்? when I was working in a school before 23 வரைக்கும் 2019 to 23 I have just worked in a school. That time I was going for a paper correction. அப்போ பேப்பர் கரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். The number of atoms present in a molecule is called atomicity. Okay. அட்டாமிசிட்டி என்ன? இது ஏக்கு ஆன்சர் என்ன? பிக்கு ஆன்சர் என்ன? சிக்கு ஆன்சர் என்ன? கடகடன்னு சொல்லுங்கள். ஏபிசி போட்டு ஆன்சர் போடுங்க கடகடன்னு. எஸ், ஏபிசி போட்டு ஆன்சர் பண்ணுங்க கடகடன்னு. எஸ் 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 எஸ். ஏல எத்தனை ஆட்டம் இருக்கு? வரிசையாக ஆன்சர் பண்ணுங்க. ஏல எத்தனை ஆட்டம் இருக்கு? CO 2 ஆட்டம்ஸ் இருக்கு. அடுத்து பியில் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். 3 HCl ஹைட்ரஜன் 1 H1 C1 L1 3. கரெக்டா? C3 சி எத்தனை? 2 தான். ஹைட்ரஜன் 1 குளோரின் 1, ஹைட்ரஜன் 1 குளோரின் 1. Clங்கிறது 2 எழுத்து இல்லை, Clங்கிறது 1, குளோரினுக்கு வந்து 1. நிறைய பேர் C3. நான் சும்மா போட்டேன், ஆனால் உள்ள உண்மையிலே இருக்காங்க. ஏண்டா அப்படி வந்துடுறீங்க? கொஞ்சம் கவனமாக இருக்குடா பிள்ளைங்களா. லாஸ்ட் மினிட்ரா, நெஞ்சு வலிக்குதுரா, பயமாக இருக்குது. நீங்கள் எக்ஸாம் போட்டுருக்கல, எனக்கு நெஞ்சு வலி வந்துடும் போல். குளோரின்ரா, அது Clரா, குளோரின் ஒரே ஒரு ஆட்டம் C2. அடுத்து, ஃபைண்ட் த மாஸ் பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் மீத்தேன். நான் இது ப்ராப்ளம் நடத்துகிறப்ப இந்த கொஷின் கேட்டேன்னா ஆன்சர் யாராவது டக்குன்னு சொல்ல முடியுமா? இதுதான் கொஷின். இது கம்பல்சரியில் போன வருஷமோ 22ல் கேட்டிருக்காங்க. சரியா? இப்படி கேட்டாங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காதீங்க. கார்பனையும் கண்டுபிடிக்கணும், ஹைட்ரஜனையும் கண்டுபிடிக்கணும். கார்பன் எத்தனை பர்சன்டேஜ், ஹைட்ரஜன் எத்தனை பர்சன்டேஜ்? யார்
கார்பன் எத்தனை பர்சன்டேஜ், ஹைட்ரஜன் எத்தனை பர்சன்டேஜ்? கார்பன் எத்தனை, ஹைட்ரஜன் எத்தனை அடி? வெரி குட் ப்ளஸிராஜ். 75-25% ரைட்டா? 75% 25% எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும்ல? சரி, நான் ஒரு தடவை சொல்லித்தரேன், கடன் ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா? ஸோ கார்பன், மீத்தேன் இருக்கா, மீத்தேனோட ஃபஸ்ட்டு மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும், மொத்தமாக அதோட மாஸ், மாலிகுலர் மாஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கார்பன் 12, கார்பனோட மாஸ் நம்பர் என்ன? 12. எத்தனை கார்பன் இருக்குது? ஒரே ஒரு கார்பன் இருக்குது, அப்போ 12. ஹைட்ரஜன், ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் என்ன? 1. எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 4. அப்போ டோட்டல் 4, அப்போ 16 ரைட்டா? இப்போ எனக்கு என்ன தேவை? பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன். அப்போது கார்பனோட மாஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் இன்ட்டு 100. கேன்சல் பண்ணால் 75% வரும். பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் கண்டுபிடிக்கணும்னா 4 டிவைடட் பை 16 இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு 25% வரும். சரியா? அவ்வளோதான். 75-25 அதான் ஆன்சர். சரியா? இந்த சம்மெல்லாம் வரப்போது எக்ஸாம் ஹாலில் கவனமாக டக்குன்னு எழுதிருங்க சூப்பராக. அடுத்து, in what way hygroscopic substance differ from deliquescent substance? ரைட்டா? hygroscopic substance எப்படி deliquescence-ஓட ஒத்து போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஈரப்பதம் கவரும், ஈரப்பதம் உறிஞ்சும். hygroscopic substance அப்போ என்னது? they absorb moisture and do not dissolve. moisture அப்சார்ப் பண்ணும், ஆனால் கரைஞ்சு போகாது. இங்கே என்னது? they absorb moisture and dissolve. moisture அப்சார்ப் பண்ணிவிட்டு கரைஞ்சு போயிடும், they will get dissolved அப்படின்னு சொல்லியிருக்காங்க. do not change its physical state. சாலிடாக இருந்தால் சாலிடாக இருக்கும், லிக்விடாக இருந்தால் லிக்விடாக இருக்கும், அப்படியே இருப்பாங்க. அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்க மாட்டாங்க. சேஞ்ச் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட் ரைட்டா? சேஞ்ச் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட். அமார்ஃபஸ் சாலிட் ஆர் லிக்விட், இது டூப்ளிகேட், போலி சாலிட் ரைட்டா? டூப்ளிகேட் சாலிட் ரைட்டா? டூப்ளிகேட் சாலிடு. இது கிறிஸ்டலைன் சாலிட் ரைட்டா? சப்ஸ்டன்ஸ் ஆர் கிறிஸ்டலைன் சாலிடு. இது சிலிக்கா ஜெல் எக்ஸாம்பிள், இது NaOH. நான் ரொம்ப டீப்பாக நடத்திடுவேன், ஆனால் அது டிஃப்ரென்ஸ் கொஷின் பார்த்தப்போ தான் பார்த்தோம். நாளைக்கும் இந்த கொஷின்லாம் திருப்பி வரும். சரியா? நாளைக்கும் இந்த கொஷின்லாம் திருப்பி வரும், அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோ திரும்ப சொல்கிறப்ப. அடுத்து ரிவர்சபிள் அண்ட் இரிவர்சபிள். எப்பா இதில் போடலை 2023 வேறு, 22, 23, 24, 25, 26லையும் இந்த கொஷின் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 23, 24, 22, 23, 24, 25, 26லையும் வரலாம், கண்டிப்பாக வரலாம். சரியா? ஸோ இட் கேன் பி ரிவர்ஸ்ட் அண்டர் suitable condition, cannot be reversed. both forward and backward reaction takes place simultaneously. ஒரே நேரத்தில் ரெண்டுமே நடக்க போகுது, ஒரே நேரத்தில் என்ன பண்ண போகுது? ரெண்டு ரியாக்ஷனும் நடக்க போகுது. சரியா? PDF பிரிண்டே போட்டியா? proceeds only in forward direction, நேராக மட்டும்தான் நடக்கும், வேறு மாதிரி எப்படியும் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து attains equilibrium, does not attain equilibrium. இது நிஜமாக ஒரு ஸ்லோ ரியாக்ஷன், இது ஃபாஸ்ட்டாக உடனே நடந்து முடிஞ்சிடும். இது நடக்க ரொம்ப நேரம் ஆகும். சரியா? ரொம்ப நேரம் நடக்க டைம் எடுத்துக்கும். டிஃபைன் காம்பினேஷன் ரியாக்ஷன். சேர்க்கை வினைனா என்னது? காம்பினேஷன் ரியாக்ஷன்னா என்னது? விச் இஸ் கால்ட் அஸ் காம்பினேஷன் ரியாக்ஷன். நிறைய பேரோட மென்டாலிட்டி, நிறைய பசங்க தப்பான ஒரு பாயிண்ட். என்ன பாயிண்ட் சோனிகா? வாட் இஸ் தட் பாயிண்ட்? என்ன பாயிண்ட்டு? ரைட், நிறைய பசங்க என்ன அப்படின்னா கன்ஃபியூஷனில் இருக்காங்க. என்ன அப்படின்னா, சார் 24ல் வந்தால் 25ல் வராதுல, அப்போ 25ல் வந்த கொஷின்லாம் நான் படிக்க வேண்டாமே அப்படின்னு நீ நினச்சிட்டு இருப்பேன். 24ல் வந்தது 25ல் வந்திருக்கு, கரெக்டாக? 25ல் வந்தது 26லேயும் வரலாம். சரியா? ஓகேவா? பண்ணலாம். ஸோ 23ல் வந்தது 22ல் வரலாம், 22ல் இருக்கிறது 25ல் வரலாம், எது வேணால் நடக்கலாம். முன்னாடி வருஷத்தில் இருக்க எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? படிச்சிடணும். 8 மார்க் வருமா? இருக்கிறதே 7 மார்க் தான், அது என்ன 8 மார்க்கு? லாங் ஆன்சர்னால் இப்போ நீ படிக்கிறதே லாங் ஆன்சர் தான்டா. ஓகே ரைட், அந்த பாயிண்ட்டை எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீ படிக்கிறது லாங் ஆன்சர் தான்டா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கடா. ஷோ ஏன்னா இப்படி புரியாமல் பயந்து இருக்கீங்களோ தெரியல. A combination reaction is a reaction in which 2 or more reactant combine to form a compound. Combination reaction என்னது? ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்டவங்க ஒன்னோட ஒன்று சேர்ந்து ரியாக்ஷனை கொடுக்கறதுக்கு பேர் தான் எனது காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கார்பன் வித் ஆக்சிஜன் கிவ் கார்பன் டை ஆக்சைடு. சரியா? காம்பினேஷன் ரியாக்ஷன் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப். ஓகே, ஐ வில் ஆஸ்க் யூ ஒன் திங். இங்கே இருக்கா? இங்கே இல்லை.
Combination reaction is an exothermic reaction or endothermic reaction? Tell me. Combination reaction is an exothermic reaction or endothermic reaction? Option A or option B? It is exothermic or endothermic? நாளைக்கு ஃபுல்லா புக் பேக் அண்ட் புக் இன் செட் ரெண்டுமே. எக்ஸோதெர்மிக்னா என்னது? ப்ராப்ளம்னா நாளைக்கு டீச் பண்ண முடியாது. ப்ராப்ளம்னா ஆல்ரெடி டீச் பண்ணியாச்சு. சரியா? இட் இஸ் எக்ஸோதெர்மிக்னா என்னது? ஹீட் ரிலீஸ் ஆகுது, எக்ஸிட் ஆகுது. இங்கே பாரு ஹீட் வெளியே போட்டிருக்கேன்ல. ஸோ அப்போ ஹீட் இட் இஸ் இது காம்பினேஷன் ரியாக்ஷன் தானே? காம்பினேஷன் தானே? சரியா? ஹீட் வெளியே வந்திருக்கு. சரியா? அதே மாதிரி கம்பஷன் ரியாக்ஷன்லேயே எப்பயுமே வெளியே ஹீட் வரும். கம்பஷன் அதே மாதிரி காம்பினேஷனில் இதில் ஹீட் வெளியே வந்திருக்கு. எல்லா காம்பினேஷன் இருக்குமான்னு சொல்ல முடியாது. பட் இதில் இந்த மாதிரி ஹீட் வெளியே போட்டுறாங்கன்னா இட் இஸ் அ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். சரியா? வாட் இஸ் அலாய்? ஸ்டேட் ரீசன் ஃபார் அலாயிங். அலாயோட கொஷின் என்ன? அலாய்னா என்னது? அண்ட் அலாய் இஸ் அ ஹோமோஜினஸ் மிக்சர் ஆஃப் 2 or more metals or a metal and non-metal. அலாய்ங்கிறது என்ன அப்படின்னா ஹோமோஜினஸ் மிக்சர், ரெண்டும் ஒன்றா ஆகிடும். கோல்டு இருக்குல்ல, கோல்டு இஸ் அ அலாய் ஆர் எலமெண்ட். நல்லா கவனித்து பதில் சொல்லு. Gold is a alloy or element. Gold is alloy or element. Goldங்கிறது alloy or element? Goldங்கிறது alloy or element? மாட்னியா நான் क्वेश्चन கரெக்ட்டா கவனிச்சு ஆன்சர் பண்ணுன்னு சொன்னேன்ல. Gold is a element. Goldங்கிறது Ag, it is a element. இப்போ அதே கேட்குறேன் பாரு. நீ அலாய்னு சொன்னல, அதுக்கான கொஷின் என்ன தெரியுமா? த ஆர்னமெண்டல் கோல்டு எல்லாமே அலாயா அல்லது எலமெண்டா? ஆர்னமெண்டல் கோல்டு அலாயா எலமெண்டா? இப்போ பதில் சொல்லுங்க. ஆர்னமெண்டல் நம்ம போடக்கூடிய, நம்ம அணிவித்து கொள்ளக்கூடிய அந்த அணிகலன்கள், அந்த கோல்டு எல்லாமே அலாய். that gold is alloy. அந்த கோல்டு தான் என்னது? அலாய். வாட் இஸ் த அலாய்? வாட் இஸ் த மிக்சர்? அந்த கோல்டில் இருக்கக்கூடிய அலாய்ஸ் என்ன? அதில் என்னென்னலாம் இருக்குது? கோல்டு இருக்குது, காப்பர் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொன்று யார் இருப்பா? பிராஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக காப்பர் தான். சரியா? இது பிஆர் இல்லை, பிராஸ் வந்து எலமெண்ட்டே கிடையாது, அது வந்து வேறு. சரி, அது எலமெண்ட்டே கிடையாது. ஸோ கோல்டு அண்ட் காப்பர் வச்சுக்கலாம். ஸோ 916 என்னது? 91.6% கோல்டு இருக்கும், மீதி இருக்கவங்க காப்பர் இருப்பாங்க. ரைட்டா? தட் இஸ் அன் அலாய் மிக்சர் ஆஃப். அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருச்சு. ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு ஒரு மெட்டல் கொடுக்குது. ரைட்டா? அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஹோமோஜீனஸ், அதுக்கு பேர் தான் ஹோமோஜீனஸ். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்கள் அல்லது ஒரு உலோகம் மற்றும் ஒரு அலோகத்தின் ஒரு படித்தான அல்லது ஹோமோஜீனஸ்னால் ஒன்றா மாறிடுவாங்க. யார் 2 பேரும் சேர்ந்து ஒன்றாகிறாங்க? 2 மெட்டல்ஸ் ஒன்றா சேரலாம், அல்லது ஒரு மெட்டல் ஒரு நான் மெட்டல் யார் வேணால் ஒன்றா சேரலாம். 2 பேர் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் கிடைக்கக்கூடியது தான் அலாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? அலாய். அடுத்து வாட் இஸ் அன் அலாய்? ஸ்டேட் ரீசன் ஃபார் அலாய். எதுக்காக அலாயிங் பண்ணுறோம்? எதுக்காக நம்ம இந்த உலோக கலவையை பயன்படுத்துகிறோம்? உலோக கலவைக்கு நம்மளுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது, என்ன அத்தியாவசியம் இருக்குது, என்ன வேலை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஒரு சிலர் நல்ல நல்ல மெசேஜாக அனுப்புகிறீங்க, அதை நான் படிக்கிறதுக்குள்ளே மேலே போயிடுது. அன்வான்டாக ஏதோ கொஷின்லாம் வருது. சரியா? ரைட். டு மாடிஃபை அப்பியரன்ஸ் அண்ட் கலர். ரைட்டா? அப்பியரன்ஸும் கலரும். நார்மலாக இருக்க கோல்டை விட காப்பர் சேர்ந்ததுக்கப்புறம் கோல்டு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். டு இன்க்ரீஸ் ஹார்ட்னஸ் அண்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த். ஹார்ட்னஸ்னால் அதோட சக்தி, அது கடினத்தன்மை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். டென்சைல் ஸ்ட்ரென்த்னால் அதுமாதிரி நல்லா நம்ம தேவை மாதிரி நல்லா இழுத்து வளைச்சு புது புது டிசைன்லாம் செஞ்சுக்க முடியும். டு இன்க்ரீஸ் ரெசிஸ்டன்ஸ் டு கரோஷன். ஈஸியாக கரோஷன் ஆகாது, ஈஸியாக துரு பிடிக்காது. டு இன்க்ரீஸ் ரெசிஸ்டன்ஸ் டு எலக்ட்ரிசிட்டி. ஈஸியாக கரண்ட் அதில் பாஸ் ஆகாது. டு இன்க்ரீஸ் ரெசிஸ்டன்ஸ் டு வியர். சீக்கிரமாக தேஞ்சு தொஞ்சு பழசாகி போகாது அப்படிங்கிறதா விஷயம். அதுக்காக தான் அது எல்லாமே. வீட்டில் இருக்க பாத்திரம் இருக்குல்ல, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயினே ஆகாது, அதில் கரையே படியாது, துருவே பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாத்திரம் தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். சரியா? அது என்ன பண்ணாது? துரு பிடிக்காது. சரியா? அதுதான் டு இன்க்ரீஸ் த ரெசிஸ்டன்ஸ் டு வியர். துரு பிடிக்காதது எல்லாமே. அது வந்து ஸ்டீலுங்கிறது அயனோட ஒன் ஆஃப் த அலாய். சரியா? நாணயம் தயாரிக்க, ஃபார் மேக்கிங் அ காயின் தயாரிக்கிறதுக்கு. எஸ், வெரி குட். ரைட். எக்ஸ்பிளைன் கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். ஆகா, சூப்பரான கொஷின். இது கேட்கலாம் அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு உள் மனதுக்குள்ளே இருக்கும்ல, அந்த மாதிரி கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். ரைட்டா?
cleaning action of soap, soap, cleaning action of soap. ரைட், இது நான் வந்து புக்கில் இருக்க மாதிரி நான் எடுக்கலை, இதோட ஆன்சரை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன். சரியா? திஸ் ஆன்சர் வாஸ் மாடிஃபைட் அ லிட்டில். இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ பசங்களா, இஃப் யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்டடி, நீங்கள் இதை வந்து ஆல்ரெடி உங்களோட புக்கில் படிச்சிருந்தேன்னா படிச்சுக்கோ. இதுக்கு வந்தால் 4 மார்க்கில் தான் வரும், 2 மார்க்கில் வராது. இது வந்தால் 4 மார்க்கில் தான் வரும். சரியா? 4 மார்க்கில் தான் வரதுனால கொஞ்சம் கவனமாக கவனிங்க. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் வந்து கான்செப்ட் சொல்லிடுறேன். நீ புக்கில் ஒரு தடவை கண்டிப்பாக படித்தாகணும், இல்லை உங்கள் ஸ்கூலில் என்ன சொல்லியிருக்காங்களோ அது என்ன பண்ணணும், நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ரைட்டா? ரைட், ஓகே. கவனிங்க. எ சோப் மாலிக்யூல் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பார்ட்ஸ். ஒரு சோப்பு மூலக்கூறு 2 பகுதிகளை கொண்டுள்ளது. a soap molecule consists of 2 parts. என்ன அப்படின்னா, ஒன்று ஹைட்ரோஃபிலிக், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோஃபோபிக். ஒன்று ஹைட்ரோஃபிலிக், இன்னொன்று ஹைட்ரோஃபோபிக். அதாவது நீர் விரும்பும் முனைவு அல்லது நீர் வெறுக்கும் முனைவற்ற. ரைட்டா? நீர் விரும்பும் முனை, நீர் வெறுக்கும் முனை. அதாவது ஹைட்ரோஃபிலிக்ன்றது என்ன அப்படின்னா வாட்டர் லவ்விங். ரைட்டா? ஃபிலிப்புக்கு வாட்டர் ரொம்ப பிடிக்கும். ஷார்ட்கட் எக்ஸாமில் மறந்துடும், அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ரைட்டா? ஃபிலிப்புக்கு வாட்டர் ரொம்ப பிடிக்கும். ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட்டர் லவ்விங்கு. ஹைட்ரோஃபிலிக்ன்றது என்னது? வாட்டர் லவ்விங். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நடத்திட்டு இருக்கேன், ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கவனமாக கவனிங்க. ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னா என்னது? வாட்டர் லவ்விங்கு. இட் இஸ் போலார் ஹெட். இது வந்து மண்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சோப் மாலிக்யூல் இப்படி தான் இருக்கும். சரியா? இதுதான் சோப் மாலிக்யூல். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க ஹைட்ரோஃபிலிக் இதுதான் ஹைட்ரோஃபிலிக். இதான் ஃபிலிப், நான் போச்சுக்கு தான் ஃபிலிப்பு. இது ஃபோபிக். ரைட்டா? இது ஃபோபியானா என்னது? ஃபோபியானா நோய் அல்லது பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோஃபோபியானா இதுக்கு தண்ணியை பார்த்தாலே பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? நான் போலார் ஹைட்ரோ கார்பன் டைப். இது போலார், இது நான் போலார். இவ்வளோ தான் ஃபஸ்ட் பாயிண்ட். இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டை சிம்பிளாக நீ எழுதிக்கலாம், நான் சொல்கிறது மட்டும் எழுது. சோப் மாலிக்யூல் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பார்ட்ஸ். ஹைட்ரோஃபோபிக்கு, ஹைட்ரோஃபிலிக். ஹைட்ரோஃபோபிக்னா என்னது? வாட்டர் ஹேட்டர். ஹைட்ரோஃபிலிக்னா என்னது? வாட்டர் லவ்வர். இவ்வளோ எழுதினாலே போதும். சரியா? அடுத்து ஹைட்ரோஃபோபிக் டெயில், வால் பகுதி இருக்குல்ல, ஹைட்ரோஃபோபிக் டெயில் அட்டாச்சஸ் டு ஆயில் அண்ட் டர்ட். அப்போ யார் ஆயில் அண்ட் டர்ட்டில் அட்டாச் ஆவா? கரையோ அல்லது எண்ணெய் பிசுக்கோ இருந்தால் அதில் போய் ஒட்டக்கூடியவங்க யார்? ஹைட்ரோஃபோபிக்கு. தண்ணி பிடிக்காதவங்க போய் என்ன பண்ண போகிறாங்க? வால் பகுதி தான் ஒட்ட போகுது. நீர் வெறுக்கும் வால் பகுதி துணியில் உள்ள எண்ணெய் மற்றும் அழுக்குடன் ஒட்டிக்கொள்கிறது. while the hydrophilic head remains attracted to the water. ஹைட்ரோஃபிலிக் என்ன பண்ணுமா? வாட்டர் எங்கடா இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்குமா. சோப்பு நம்ம போடுறோம்ல ட்ரெஸ்ஸில், அப்படி ஒரு தேய்க்கிறப்ப இந்த வால் பகுதியெலாம் போய் ட்ரெஸ்ஸில் இருக்க அழுக்கில் போய் நட்டமாக நின்றுக்குவான். டக்குன்னு போய் பிடிச்சி உட்காந்துக்கும். சரியா? எஸ், ஆமாம், கரெக்ட். வாட்டர் இஸ் அ போலார், ஸோ ஹைட்ரோஃபிலிக். இப்போ என்ன அப்படின்னா அது போய் உட்காந்துக்க போகுது. ஸோ இப்போ என்ன ஆகுது, நம்ம அடுத்து தண்ணியில் முக்கிய அலசுறோம். பார்த்தியா? தண்ணியில் முக்கியம், நீ சோப்பு போடுறப்ப விட தண்ணியில் அலசுறப்ப தான் தண்ணி கலர் மாறும். நீ பார்த்துருக்கியா? அழுக்கெல்லாம் தண்ணியில் தான் வரும். என்ன தெரியுமா? நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்க அழுக்கெல்லாம் இந்த மண்டை இருக்குல்ல, மண்டை பகுதி ஹைட்ரோஃபிலிக். ஃபிலிப் இருக்கால, நம்ம ஃபிலிப்பு போய் தண்ணியோட சேர்ந்துடும். இந்த வால் என்ன பண்ணுது? அந்த டர்ட் அதுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. டர்ட்டோட பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். உடனே என்ன பண்ணுறான்? டர்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே போய் என்ன பண்ணுறான்? தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க. ஸோ தண்ணி என்ன பண்ணுது? அப்போ ஆல்வேஸ் கெட்ஸ் டர்ட். அப்போ தான் என்ன பண்ணுது? டர்ட் ஆகுது. ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணுது? while the hydrophilic head remains attracted to the water. in water soap molecule form clusters called micelles. என்ன தெரியுமா பண்ணும்? இந்த அழுக்கை சுற்றி இப்படி இருக்கும். ரைட்டா? இதுதான் மிசல்ஸ். நுரை உருவாக்கும்ல, இந்த மாதிரி ஒரு அழுக்கு சுற்றி இவ்வளோ பேர் இருப்பாங்க. இது ஃபுல்லாக நம்மளோட ஃபிலிக். இந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் மிசல்ஸ். நம்ம புக்கில் படம் போட்டிருக்கோம், நீ பார்த்துருந்தானே தெரியும். where the tails surround the dirt and heads faces outwards towards the water. ஸோ எங்கெல்லாம் தண்ணி வருமோ அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் வெளியே என்ன பண்ணும்? ஸ்ட்ராங்காக நீட்டிட்டு நின்றுட்டே இருக்கும். The charged carboxylate ends makes the micelles soluble in water, thereby removing dirt along with the water during washing. நீங்கள் வாஷ் பண்ணுறப்ப அப்படியே அந்த டர்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். சரியா? மிசல்ஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் வேர்ட். ஆமாம், அது ரொம்ப முக்கியமானது. ரைட்டா? மிசல்ஸ், அதாவது பபிள்ஸ் மாதிரி வரும்ல, அதுதான் மிசல்ஸ் அந்த இடத்துல சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் போகலாம். ரைட்டா? வாட் ஹேப்பன்ஸ்? சரியான கொஷின். ரைட்டா? திஸ் கொஷின் ஆல்சோ எனக்கு இந்த கொஷின் வரும்னு தோணுது இந்த தடவை. ரைட்டா? வாட் ஹேப்பன்ஸ் when MgSO4.7H2O
இஸ் ஹீட்டட். மெக்னீஷியம் சல்ஃபேட் இஸ் ஹீட்டட். இதுக்கு ரியாக்ஷன் எழுதணும் ரைட்டா. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீ ரியாக்ஷனே எழுது. MgSO4.7H2O. என்ன பண்ணுறாங்க? ஹீட் பண்ணுறாங்களே. ஹீட் பண்ணுறாங்கன்னு என்ன பண்ணணும்? ஒன்று இப்படி ஒரு சிம்பிள் போடு, இல்லை ஹீட்டிங் அப்படின்னு எழுது, வெப்பப்படுத்துதல் அப்படின்னு எழுதுங்க. எழுதிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? காப்பி அடிப்பீங்களா? நான்லாம் நல்லா காப்பி அடிப்பேன். எப்படி காப்பி அடிப்பீங்க? இந்த பக்கம் இருக்கிறத பார்த்து பார்த்து எழுதுவேன். ப்ளஸ் 7H2O. டாட் வச்சுருந்தீங்கன்னா டாட்டை எடுத்துகிட்டு ப்ளஸ் போட்டுக்கோங்க ரைட்டா. டாட் வச்சுருந்தீங்கன்னா டாட் எடுத்துகிட்டு ப்ளஸ் போட்டுக்கோங்க ரைட்டா. டாட் வச்சுருந்தீங்கன்னா டாட் எடுத்துகிட்டு ப்ளஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆஸ் இட் இஸ் மீதியெல்லாம் அப்படியே இருக்க போகுது. அப்போது வாட் ஹேப்பன்ஸ் வென்? அப்போ என்ன நடக்குது? வென் ஹீட்டிங் ரைட்டா, வெப்பப்படுத்தும் பொழுது வென் ஹீட்டிங் 7 வாட்டர் மாலிக்யூல்ஸ் ரைட்டா, 7H2O ரைட்டா, 7 parts of water molecules removed அல்லது evaporated ரைட்டா. வாட்டர் மாலிகூல்ஸ் will evaporated completely. வாட்டர் மாலிகூல்ஸ் மொத்தமாக evaporated. இந்த ஈக்குவேஷன் எழுதினாலே உனக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. அதுதான் ஆன்சர், அதுவே போதுமானது. சென்டென்ஸ் உனக்கு தேவைன்னா நீ பண்ணிக்கலாம் ரைட்டா. உனக்கு சென்டென்ஸ் வேணுன்னா நீ என்ன ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து salient features of modern atomic theory. யாரோ ஒருத்தன் அப்போதில் இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தான். நீங்கள் எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கோவலாம் வேற பட்டான். நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன், ஏன்னா நான் பின்னாடி வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியும் சரியா. அதனால தான் சொன்னேன் ரைட்டா. சோப்புக்கு நான் கொடுத்த பாயிண்ட்ஸ் கூட போதும் சரியா. ஆமாடா, இது வந்து மெக்னீஷியம் சல்ஃபேட், இதுக்கு பேர் எழுதணும் ஆன்ஹைட்ரஸ் மெக்னீஷியம் சல்ஃபேட் ரைட்டா. நீரேற்றம் அடைந்த மெக்னீஷியம் சல்ஃபேட்டு ரைட்டா, நீரேற்றம் அடைந்த. ஓகே ரைட். ஸோ பார்த்துக்கோ என்னென்ன எழுதணும். ரொம்ப இதுவும் கொஞ்சம் முக்கியமான கொஷின். ஆனால் கேட்கவே இல்லை ரொம்ப வருஷமாக. மேபி இந்த வருஷம் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். 4 மார்க்கில் தான் கேட்பாங்க. கேட்டால் திஸ் வில் பி ஆஸ்க்ட் இன் 4 மார்க் சரியா. இது எதில் கேட்பாங்க? 4 மார்க்கில் தான் கேட்பாங்க. கரண்ட் அப்பப்போ போயிட்டு வருது, பயமாக இருக்குது. கரண்ட் போயிடுச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சரியா. கார்பாக்சிலேட் குரூப்னா அதான் வாட்டர் லவ் பண்ணுற குரூப் இருந்துச்சுல, தான் கார்பாக்சிலேட் குரூப். அவ்வளோதான். ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டிவிசிபிள். இதை கூறியவர் யார் என்று யாராவது சொல்ல முடியுமா? வாட்டர் இஸ் சாரி ஆட்டம் இஸ் டிவிசிபிள் யார் சொன்னார்? ஆட்டம் இஸ் இன்டிவிசிபிள். ஐயோ இதை மாற்றி மாற்றி கேட்டுட்ருக்கேன். ஆட்டம் இஸ் இன்டிவிசிபிள். ஆட்டம் இஸ் இன்டிவிசிபிள் யார் சொன்னான்? ஆமாம், ஆட்டம் அணுவை பிளக்க முடியாது அப்படின்னு சொன்னவர் யார்? அணுவை பிளக்க முடியாதுன்னு சொன்னவர் யார்? ஹென்ரி மோஸ்லேவா? ஐயோ டால்டன் தானே சொன்னார். ஜான் டால்டன் சரியா. தயவு செஞ்சு டால்டன் தான் சொன்னார் ரைட்டா. டால்டன் சொன்னது தப்புன்னு மாடர்ன் அட்டாமிக் தியரியில் மோஸ்ட்லாம் சொல்லியிருப்பாங்க ரைட்டா. ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டிவிசிபிள். இன்னும் ஆட்டமை நீங்கள் பிரிக்க முடியாது, உடைக்க முடியாது, பிளக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. நோ லாங்கர் இன்டிவிசிபிள். Atoms of same element may have different atomic masses. ஒரே எலமெண்ட், ஒரே ஆள், ஆனால் வெயிட் மட்டும் வேறு வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் இருக்கேன் கேப்டன் ஆகிய நான் ஒரு ஆள் தான். ஆனால் நான் இங்கிட்டு நின்னேன்னா என்னோடய வெயிட் ஒரு 70 கிலோவான். அது இந்த பக்கம் போயிட்டேன்னா என் வெயிட் ஒரு 60 கிலோவான். ஒரே ஆள் வேறு வேறு வெயிட். அதுதான் ஆட்டம் ஆஃப் அண்ட் சேம் எலமெண்ட் ரைட்டா. ஆட்டம் ஆஃப் சேம் எலமெண்ட் கேன் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாசஸ். தட் இஸ் கால்ட் ஐசோடோப்ஸ். எக்ஸாம்பிள் என்னது? Cl35 Cl37 ரைட்டா. இப்படி எழுதினாலே போதும். சரி, இங்கே கீழே 17 போடணுமா? போட்டாலும் தப்பில்லை, போட்டாட்டியும் தப்பில்லை. ஆனால் 35 and 37 இஸ் இம்பார்ட்டன்ட். Cl35 Cl37 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை கரெக்டாக போட்டுருங்க சரியா. அடுத்து give salient features. அதே கொஸ்டின் தானா. அடுத்து ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். வேறு வேறு ஆள், நான் இருக்கேன் நீங்கள் இருக்கீங்க. என்னோட வெயிட்டும் உங்களோட வெயிட்டும் ஒன்றா இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இருக்கலாம்ல. என்னோட வெயிட் சரி, என்னோட வெயிட் உன்னோட வெயிட் வேறு மாதிரி இருக்குது. நீங்களே பாரு, இப்போ ஒரு 400 பேர் அட்டன் பண்ணுறீங்க. 400 பேரும் வேறு வேறு ஆட்கள் தான். ஆனால் வேறு வேறு ஆட்களாக இருந்தாலும் உங்களோட வெயிட்டு சேமாக இருக்கலாம்ல. வேறு வேறு ஆட்கள் தான் உங்களோட வெயிட் சேமாக இருக்கலாம்ல. ஆக்சிஜனில் க்ளோஸராக இருக்கும். அப்படி எழுத வேணாம். குளோரின் தான் ஈஸி, குளோரின் எழுதிக்கோங்க சரியா. ஐசோபார், அதுக்கு பேர் என்னது? ஐசோபார். அதாவது ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் may have the same atomic masses. அதுக்கு என்னவா இருக்கும்? சேம் அட்டாமிக் மாசஸாக இருக்கும். அடுத்து atoms of one element can be, atoms of one element can be வரேன். நோ, ஐசோட்டோனுக்கு வேறு எழுதணும். ஐசோட்டோனுக்கு வேறு எழுதணும். வரேன். one element can be transmuted into atoms of other element. ஒரு எலமெண்ட்டு இன்னொரு எலமெண்ட்டாக மாற்ற முடியுமா? by transmuted ரைட்டா. transmuted. atom is no longer indestructible.
டிஸ்கவரி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மிஷன். ரைட்டா, ஒன் வேர்டு கூட இருக்குது, புக் பேக் ஒன் வேர்டு. ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மிஷன் மூலமாக நியூக்ளியர் ஃபியூஷன் அண்ட் ஃபிஷன் பண்ணுறோம்ல, அதை வச்சு ஆட்டமை பொழக்க முடியும், பொழந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, எஸ், டிஃப்ரெண்ட் பிளேஸ் கனெக்டட் பட் இன் சேம் பிளேஸ். ஓகே, குட் குட். ஆட்டம்ஸ் மே நாட் ஆல்வேஸ் கம்பைன் இன் சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. ஆட்டம்ஸ் என்னது, மே நாட் ஆல்வேஸ், எப்பயுமே ஹோல் நம்பர் ரேஷியோவில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேறு வேறு நம்பர் ரேஷியோவில் கூட இருக்கலாம். 28 கிலோ எவன்டா 28 கிலோலாம் இருக்கான், 28 கிலோலாம் இருக்கக்கூடாது. யூ ஹேவ் டு பி அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் 40, 45. எல்லோரும் என்ன வெயிட் இருக்கீங்க? ஜஸ்ட் புட் யுவர் வெயிட். எவ்வளோ வெயிட் இருக்கீங்க? ஜென்ரலி ஜஸ்ட் சும்மா சொல்லுங்கள், யாரும் நீங்கள் 45, 35, 42, 42, 50, 50, 40, 60, 45. ஓகே, இது எப்படி நான் வாசிக்கிறது? ஓகே, ரைட். ஓரளவுக்கு 60, 40, 50 இருக்கீங்க. நிஜமாகவே 40, 50லாம் இருக்கீங்களா? டே 70லாம் இருக்கீங்களா? அப்போ நான் ஓவர் வெயிட் இல்லை போலியே. ஏன்னா நான் என்ன நினச்சேன், ஒரு 40 இருப்பீங்கன்னு நினச்சேன். ஓகே, 40 நிறைய பேர், ஆவரேஜாக 40 இருக்கீங்க. ஓகே, குட். கேர்ள்ஸாக இருந்தால் 35 to 40, பாய்ஸாக இருந்தால் 40 to 45. கூட இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வயசுலாம் நீ யூ ஆர் நாட் கோயிங் டு பி ஒபீஸ், யூ ஆர் நாட் கோயிங் டு பி அ ஃபேட் ஆர் சம்திங். இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடிய டைமு நல்லா சாப்பிட்டு நல்லா குண்டாக இருந்தாலும் நல்லது தான். இல்லை ரைட்டா, ஒல்லியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இஃப் யூ ஆர் ஆக்டிவ் கிட் தென் இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். இஃப் யூ ஆர் ஆக்டிவ், நீ சூப்பர் ஆக்டிவாக இருக்க, உன்னால் எல்லா வேலையும் செய்ய முடியுது, ரொம்ப நேரம் உட்கார முடியுது, உன்னால் கவனிக்க முடியுது, படிக்க முடியுது, ஓட முடியுது, எல்லாம் பண்ண முடியுதுன்னா ஓகே. அதுக்காக ஃபிட்டாலாம் இருக்கணும், அதுக்காக வெயிட் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. சரியா? ஓகே, சூப்பர், குட். ஸோ இது பார்த்துட்டோம். அடுத்த பாயிண்ட்டு, ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்மாலஸ்ட் ரியாக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல், ரியாக்ஷனில் ஈடுபடக்கூடிய ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் யார் அப்படின்னா தட் இஸ் ஆட்டம். மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் கேன் பி கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. எனர்ஜி மாஸ் என்ன பண்ணலாம், எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணலாமா? E is equal to mc². யாருப்பா இந்த ஈக்குவேஷனை கொடுத்தவர், இந்த ஆன்சரை கொடுத்தவர் யார்? இதை கொடுத்த பெரு வள்ளல் யார்? Who is that scientist who found E is equal to mc²? E is equal to mc². யார்? ஐன்ஸ்டைன். ரைட்டா, கரெக்டாக ஐன்ஸ்டைன் தானே, வேறு யார் இருந்தாங்களா? ஐன்ஸ்டைன் மாஸ் எனர்ஜி ஈக்குவேஷன் இது பேர். ரைட். ஹவு டு டிட்டர்ஜென்ட்ஸ் காஸ் வாட்டர் பொல்யூஷன்? எப்படி டிட்டர்ஜென்ட்டு பொல்யூஷன், ரைட்டா, டிட்டர்ஜென்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்மளுக்கு பொல்யூஷன் மாசுபாட்டை உருவாக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம் டிட்டர்ஜென்ட்ஸ் ஹேவிங் அ பிரான்ச்டு ஹைட்ரோ கார்பன்ஸ். பிரான்ச்னா என்னது, இப்படி இருக்கிறதுல நம்ம பார்த்துருக்கோம்ல 11th படிக்கிறப்ப தான் சொல்ல முடியுமா? ஓகே, இப்படி எழுதி காட்டுறேன். ரைட்டா, CH3, CH2, CH, இங்கே ஒரு CH, அதுக்கப்புறம் இங்கே CH2. ஸோ இந்த மாதிரி பிரான்ச் செயின் ஆர் நாட் ஃபுல்லி பயோடிகிரேடபிள். இந்த மாதிரி பிரான்ச்சாக இருந்தாங்கன்னா அவங்கள ஈஸியாக பயோடிகிரேடபிள்னா என்னது, இயற்கையாகவே என்ன அப்படின்னா அதை சீக்கிரமாக என்ன பண்ண முடியாது, நுண்ணுயிரிகளால் முழுமையாக அதை சாப்பிட்டு செரிமானம் பண்ண முடியாது. பெருசாக இருக்குல்ல, இதை நுண்ணுயிரிகளால் நசுக்கி சாப்பிட்டு புழிஞ்சு தூக்கி போட முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, ப்ரெசென்ட் இன் வாட்டர். ஸோ தே காஸ் வாட்டர் பொல்யூஷன். அப்போ அது என்ன பண்ணுது, தண்ணியில் அப்படியே இருக்குது, அது வந்து என்ன பண்ணும், மக்கி போக மாட்டேங்குது, டிட்டர்ஜென்ட்டில் இருக்குது. ஸோ அது அப்படியே இருக்குது, அதுதான் பிரச்சனை. அடுத்து, ஹவு டு தே ஹாவ் ஸ்ட்ரெயிட் ஹைட்ரோகார்பன் செயின் இன் பயோடிகிரேடபிள் டிட்டர்ஜென்ட் விச் கேன் பி ஈஸிலி டிகிரேடட் பை பாக்டீரியா. ஸ்ட்ரெயிட் செயினாக இருந்தால் பாக்டீரியா கபக் இப்படி இருந்துச்சுன்னா கபக் என்ன பண்ணிடலாம், கடிச்சு சாப்பிட்ருவோம். அதே இது இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பார் இப்படி இருந்துச்சுன்னா இப்படி தான் சாப்பிட முடியுது. அப்போ இது மேலே இருக்குது, அப்போ திருப்பி மேலே போக கீழே வர ரொம்ப டைம் ஆகுது. ஸோ அதுதான் விஷயம். Defined relative atomic mass. ஒப்பு அணுநிறை என்றால் என்ன? Relative atomic mass of an element is the ratio between average mass of the isotope to the 1/12th part of the carbon 12 atom. உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த கொஷினுக்கு இதை எழுதுறதுக்கு பதிலாக இந்த ஃபார்முலா மட்டும் எழுதினா கூட 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சரியா, இந்த ஃபார்முலா எழுதினா கூட 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஆமாம், கோல்டு வந்து AU, சாரி கோல்டு AU நான் மாற்றி போட்டுட்டேன், ஐ காட் கன்ஃபியூஸ்ட். இப்போ கோல்டு வந்து
கோல்டு அப்போ நான் சொன்னேன்ல கோல்டோட சிம்பிள் மாற்றி சொல்லிட்டேன். கோல்டோட சிம்பிள் AURM, அதோட பேர். சில்வருக்கு தான் AG. சாரிப்பா, நீங்கள் மேபி அப்போதே சொல்லியிருப்பீங்க, நான் கவனிக்காமல் விட்டுருப்பேன். சரியா? சாரி நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். ஓகேவா? கோல்டுக்கு AU, சில்வருக்கு AG. சரியா? மாற்றி போட்டுட்டேன். எக்ஸாமில் மேபி சிம்பிள் கேட்டு தப்பாயிட்டிங்கன்னா அதனால கோல்டுக்கு AU, சில்வருக்கு AG ஏதோ ஒரு அவசரத்தில் மாற்றி எழுதிட்டேன். சரியா? ரைட். ஆவரேஜ் மாஸ் ஆஃப் தி ஐசோடோப் ஆஃப் தி எலமெண்ட் டிவைடட் பை இந்த 1/12 நிறைய பேர் போட மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி அடுத்து என்ன அப்படின்னா மாஸ் ஆஃப் 1 கார்பன் 12 ஆட்டம். ரைட்டா? 1 கார்பன் 12 ஆட்டம், அதையும் போட மாட்டேங்கிறாங்க. இங்கே 12 போட்டால் இங்கே போட மாட்டேங்கிறான், இங்கே போட்டால் இங்கே போட மாட்டேங்கிறான். ரெண்டு இடத்துலையும் 12 போடணும். அப்படி உனக்கு இது தெரியும் அப்படின்னா இங்கே இந்த ரேஷியோ அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எழுதி. ரைட்டா? இட் இஸ் அ ரேஷியோ பிட்வீன் போட்டு இது அப்படியே வேர்டிங்ஸ் எழுதி. ரைட்டா? ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த ஐசோடோப் டு த 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் தி கார்பன் 12 ஆட்டம், அதை மட்டும் எழுதிட்டு போதும். denoted by AR. ரைட்டா? ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட்னு கூட இதை சொல்லுவாங்க. இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட். சரியா? டென்சைல்னா கம்பி மாதிரி நீட்டுறது. ரைட்டா? கம்பி மாதிரி நீட்டுறதுக்கு பேர் தான் டென்சைல்னு அர்த்தம். டென்சைல். இந்த ABCD டைப் கொஷின் மாதிரி ஒன்று, AB டைப் கொஷின் மாதிரி ஒன்று. காப்பர் இஸ் அ ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல் தட் ரியாக்ட் வித் O2 at less than 1300 Kelvin. 1370 கெல்வினுக்கு கீழே ரியாக்ட் பண்ணுறப்ப ஏவை உருவாக்குது. ரைட்டா? இட் இஸ் ஜஸ்ட் கிரியேட்டிங் என்ன பண்ணுது, ஏங்கிற காம்பவுண்டை உருவாக்குது. எ பிளாக் கலர்ட் காம்பவுண்ட் அட் அ டெம்பரேச்சர் கிரேட்டர் தேன் 1370 கெல்வின், 1370 கெல்வினுக்கு அதிகமாக இருக்கப்ப ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுறப்ப எ ரெட் கலர் காம்பவுண்ட். ரைட்டா? B which is a ரெட் கலர் காம்பவுண்ட். அப்போ ஏ என்ன B என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஏ என்ன B என்னன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் வெரி ஈஸி கொஷின். சரியா? சிம்பிள். பிலோ 1370 கெல்வின் போடுறப்ப CuO. ரைட்டா? கம்மியால் பிலோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்படி நீ ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் இது எக்ஸாமில் ஞாபகம் வரும். சரியா? இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் ஈஸி. அதாவது பிலோ 1370னா வெறும் CuO போடுங்க. எபவ்னா பெருசில். அப்போ எபவ் 1370 கெல்வின்னா 2 காப்பர் போடணும். ரைட்டா? Cu2O அப்படி போட்டுக்கோ. ரைட்டா? Cu2O. எங்கே CuO போடணும், எங்கே Cu2O போடணும். பிலோ 1370 கெல்வின்னா CuO, எபவ் 1370 கெல்வின்னா Cu2O. இதோட பேர் என்ன அப்படின்னா காப்பர் 2 ஆக்சைடு, இது காப்பர் 1 ஆக்சைடு. அதாவது 1 இருக்க இடத்துல 2 போடுங்க, 2 இருக்க இடத்துல 1 போடுங்க. ஏன் இதெல்லாம் இப்படி போட்டிருக்கோன்னு 11th நீ வந்தோன்னா உனக்கு ஈஸியாக புரியும் ஆக்சிடேஷன் நம்பர் வச்சு. இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே போக வேண்டாம். ஸோ ஒரு காப்பர் இருந்தால் பேரில் 2 காப்பர்னு எழுதுங்க, 2 காப்பர் இருந்தால் பேரில் 1 காப்பர்னு எழுதுங்க. சரியா? அப்படி எழுதிக்கோங்க இப்போதைக்கு சிம்பிளாக. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஓகே. அடுத்து ஸ்டேட் எனி 4 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ். உலோகத்தின் 4 பண்புகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஆல் மெட்டல்ஸ் ஆர் சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர். எல்லா மெட்டல்ஸும் ரூம் டெம்பரேச்சரில் சாலிடாக தான் இருக்க போகுது. அடுத்து மெட்டல் பொசஸ் ஹை லஸ்டர். லஸ்டர்னா என்னது? பல்லன்னு இருக்குமா. ரைட்டா? பளபளப்பு தன்மையோட இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் ஆர் ஹார்ட் அண்ட் ஸ்ட்ராங். ரொம்ப ஹார்டாகவும் கடினமாகவும் இருக்கும். மெட்டல்ஸ் ஹாவ் ஹை டென்சிட்டி. மெட்டல்ஸ் எப்படி இருக்க போகுது? ஹை டென்சிட்டி இருக்க போகுது. ஆல் மெட்டல்ஸ் ஆர் சாலிட். எப்பயுமே சாலிடாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹை லஸ்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மெட்டல்ஸ் ஆர் ஹார்ட் அண்ட் ஸ்ட்ராங்கு, தே ஹவ் ஹை டென்சிட்டி. இதுக்கப்புறம் நீ இன்னும் 2 பாயிண்ட் எழுதணும்னா எழுதிக்கலாம். 2 பாயிண்ட் சொல்லித்தரவா? தே ஆர் டக்டைல்னா அது நல்லா கம்பி மாதிரி நீட்டுறது. டென்சைல் ஸ்ட்ரென்த்னா அந்த மாதிரி கம்பி மாதிரி நீட்டுறப்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், டபக்குன்னு உடஞ்சிடக்கூடாது. டென்சைல் ஸ்ட்ரென்த்துங்கிறது கம்பி மாதிரி நீட்டி அந்த கம்பியை நான் பிடிச்சி இழுக்கிறப்பையோ இல்லை அந்த கம்பியை நான் திருகிறப்பையோ சீக்கிரம் உடஞ்சிடக்கூடாது. வீக்காக இருக்கிறது தான் டென்சைல் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. ஸோ டக்டைல். இன்னொன்று டக்டைல்னால் கம்பி மாதிரி நீட்டுறது. மேலியபிள்னா என்னது? தகர மாதிரி சின்ன தகடு மாதிரி நல்லா ஒரு ஃப்ளாட்டாக மாற்றுறது. ரைட்டா? ஒரு கம்பியாக அடித்து ஃப்ளாட்டாக மாற்ற முடியும்ல, தகரம் மாதிரி தகடு மாதிரி மாற்ற முடியும். அதே தகரத்தை நல்லா சுருட்டி ஒரு கம்பி மாதிரி மாற்ற முடியும். இல்லை உருக்கி கம்பியாக மாற்றலாம், உருக்கி பெரிய ஃப்ளாட்டாக ஒரு சின்ன ஒரு பிளேட் மாதிரி செய்ய முடியும். அதுதான்
பிளேட் மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தால், மெட்டல் ஷீட்டாக இருந்தால் malleable, drawn into wires, wires மாதிரி இருந்தால் அது ductile. அமால்கம்னா என்னது? அமால்கம்னா என்னது? உலோக கலவை. மெயினாக அமால்கம் இஸ் அ அலாய் ஆஃப் மெர்க்குரி. அப்போ அது அலாய்னா என்ன பார்த்தோம்? மெட்டல் மெட்டலோட சேர்றதோ நான் மெட்டல் மெட்டலோட சேர்றதோ அலாய்னு பார்த்தோம். இங்கே அமால்கம்ன்றது ஸ்பெசிஃபிக்காக மெர்க்குரியோட யாராவது சேர்ந்தாங்கன்னா அதை தான் என்ன பண்ண போகிறேன் நான் அமால்கம்னு சொல்ல போகிறேன். while with other metal, alloy of mercury with other metal, these alloys are formed through metallic bonding with electrostatic force of attraction. இவங்க எப்படி உருவாகியிருக்காங்க? electrostatic force of attraction. electrostatic force of attraction என்னது? ஜஸ்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கும், அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க, அவ்வளோதான். சரியா? ரைட், தட்ஸ் இட். சில்வர் இன் டின் அமால்கம், சில்வரும் டின்னும் நம்மளுக்கு மெர்க்குரியோட சேர்ந்துருக்க போகுது. அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. காப்பரோட யூசஸ், காப்பர் எங்கே அதிகமாக பயன்படுத்துகிறாங்க? காப்பர் எங்கே அதிகமாக பயன்படுத்துகிறாங்க? மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரிக் கேபிள்ஸ், ரைட்டா? நம்ம வயர்லாம் இருக்குல்ல, வயர்லலாம் அதிகமாக என்ன பண்ணுறாங்க? பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸில் காப்பர் காயில், அலுமினியம் காயில்னால் ஏசி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்து மேக்கிங் யுட்டென்சில்ஸ், காப்பர் பாத்திரம்லாம் பார்த்துருப்பேன், ரைட்டா? பாத்திரங்கள், கண்டெய்னர்ஸ், கலோரிமீட்டர் 11th நீ படிப்பேன், ரைட்டா? கலோரிமீட்டர்ன்றது டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸு, அதில் என்ன பண்ணுவாங்க? யூஸ் பண்ணுறாங்க. யூஸ்ட் இன் எலக்ட்ரோ பிளேட்டிங்கில், அலாய்டு வித் கோல்டு அண்ட் சில்வர் ஃபார் மேக்கிங் காயின்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், ரைட்டா? சில்வர் அண்ட் கோல்டோட சேர்த்து காயின்ஸு, ஜுவல்ஸு, தங்கம்லாம் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. why ethane is more reactive than ethane? எனக்கு ஒய் டைப் கொஷின் எல்லாம் சேர்ந்து ஒரு 2 ஒய் டைப் கொஷின் வருமோ அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு எனக்கு இருக்குது. சரியா? அதனால் ஒய் டைப் கொஷின்னா நம்ம நல்லா பார்த்துக்கணும். சரியா? ரைட். ஈத்தீன் இஸ் மோர் ரியாக்டிவ், ரைட்டா? ஈத்தீன், ஈத்தேன். ஈன்னது டபுள் பாண்ட் இருந்தால் ஈத்தீனு, சிங்கிள் பாண்ட் இருந்தால் ஈத்தேன். சரியா? ஏன் டபுள் பாண்ட் இருக்கவங்க அதிகமாக இருக்காங்க? மெட்டலுக்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் போட்டு எழுதலாம். சரியா? ஈத்தேன் இஸ் மோர் ரியாக்டிவ் தேன் ஈத்தேன். ஈத்தேனை விட ஈத்தீனுக்கு மோர் ரியாக்டிவ். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டபுள் பாண்ட். டபுள் பாண்ட் இருக்கனால ஈத்தேனை விட ஈத்தீன் மோர் ரியாக்டிவ், ரைட்டா? ஈத்தேனோட ஈத்தீன் என்னது? மோர் ரியாக்டிவ். சரியா? ரைட். ஸோ தமிழ் மீடியத்தில் கேட்டல, ஈத்தீனில் உள்ள 2 கார்பன் அணுக்களுக்கு இடையே இரட்டை பிணைப்பு இருப்பதால் அதனால் என்ன சொல்கிறாங்க? ஈத்தேனை விட வினைத்திறன் கொண்டது. ஈத்தேனை விட ஈத்தீன் அதிக வினைத்திறன் கொண்டது. சரியா? பிடிஎஃப்லாம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, ஆல்ரெடி அட்டாச் பண்ணியாச்சு, பாருங்கள். சரியா? ரைட். 95% ஆஃப் இட்ஸ் காம்பவுண்ட் வாட்டர் சொல்யூஷன் இஸ் கால்ட் ரெக்டிஃபைட் ஸ்பிரிட். யாரை ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்னு சொல்ல போகிறாங்க? எத்தனால தான் ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்னு சொல்ல போகிறாங்க. பியூர் ஃபார்ம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் சேஞ்சஸ் இன்டூ ஐஸ் லைக் கிறிஸ்டல். இந்த பியூர் ஃபார்மை நீங்கள் கூல் பண்ணிங்கன்னா ஐஸ் மாதிரி கிறிஸ்டலாக மாறிடுமா? அது பேர் என்னது? எத்தனாயிக் ஆசிட். அது பேர் என்னது? எத்தனாயிக் ஆசிடு. ஆமாம், மூட்டைப்பூச்சி நிறையா இருக்குது, என்ன பண்ணுறது? நம்ம முடிக்க போகிறோம், அவ்வளோதான். கெமிஸ்ட்ரி வந்து 1 hour தான், கெமிஸ்ட்ரி கொஞ்சம் தான், சின்ன லெசன், சின்ன படங்கள் தானே இருக்குது, முடிக்க போகிறோம். ரைட் எனி 2 யூசஸ் ஆஃப் எத்தனால். எத்தனாலோட யூசஸ் என்ன? யூஸ்ட் அஸ் அ ஆன்டி ஃப்ரீஸ் அண்ட் ரேடியேட்டர். இந்த கொஷினும் கேட்கலாம். சரியா? used as an antifreeze in automobile radiators, used as an antiseptic to sterilize wounds in the hospitals. Used as an antifreeze in automobile radiator, used as an antiseptic to sterile wounds in hospital, used as a solvent for drug, oil, fat, perfume, dye. எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். ஆட்டோமொபைலில் யூஸ் பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எண்ணெய் தயாரிக்கிறது, ஃபேட் தயாரிக்கிறது, பர்ஃப்யூம் தயாரிக்கிறதுலாம் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? நான் பிரைட்னஸ் கம்மி பண்ண முடியாது, நீங்கள் பிரைட்னஸ் கம்மி பண்ணிக்கோங்க உங்களோடதில். என்னோடதில் இங்கே நிறைய லைட் செட்டப்லலாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. யூ ஜஸ்ட் ரெடியூஸ் யுவர் பிரைட்னஸ். சரியா? இதுக்கு நீ தான் ஆன்சர் பண்ண போகிற. ஐ எம் நாட் கோயிங் டு ஆன்சர் இட், யூ ஜஸ்ட் கிவ் தி ஆன்சர். செகண்ட் ரிவிஷனில் கேட்டிருந்தாங்களே இந்த கொஷினை. குட். இதெல்லாம் புக் பேக் கிடையாது, இதெல்லாம் புக்கின் கொஷினில் இல்லையா? இவ்வளோ எழுதுனா போதுமா? கண்டிப்பாக போதும். இதை விட எதுக்கு? அதானே கேள்வியில் கேட்டிருக்காங்க. சரி, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். டைஅட்டாமிக் மாலிகுல். டைஅட்டாமிக்கு அதுலேயும் ஹெட்ரோ. COHCl இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர். இது 2 ஞாபகம் வச்சுக்கோ எப்பயுமே. சரியா? HF, HBr,
CO2லாம் எழுதாத, H2Oலாம் எழுதாத, வேண்டாம். இது ரெண்டு எழுதுங்க, CO + HCl, CO அல்லது HCl எழுதுங்க, ரைட்டா? CO அல்லது HCl எழுதுனா போதும். வாட் இஸ் மோலார் வால்யூம் ஆஃப் த கேஸ்? எப்பா நான் என்ன ஆன்சரோ அதை தான் கொடுத்துருக்கேன், நான் ரொம்ப கம்மிலாம் பண்ணலை, சரியா? ரைட்டா? நான் ரொம்ப கம்மிலாம் பண்ணலை, என்ன தேவையோ அதை தான் எழுதியிருக்கேன், அதனால் இதை மட்டும் எழுதுங்க. ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அட் STP 1 mole of gas occupies the volume of 2.4 liters or 2200 ml. This is called molar volume. Molar volume na enadhu? Standard temperature and pressure at STP. அதில் வால்யூம் ஆக்குபைடு எவ்வளோ வால்யூம்? 22.4 லிட்டரோ அல்லது 22.4 லிட்டரோ அல்லது 22,400 ml இருந்தால், சரியா? 22,400 ml, இது மட்டும் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? தட் இஸ் கோயிங் டு பி கால்ட் மோலார் வால்யூம். வாட் இஸ் மெட்டல் கரோஷன்? உலோக அரிமானம் என்றால் என்ன? மெட்டல் கரோஷன்கிறது இட் இஸ் அ கிராஜுவல் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மெட்டல் by chemical or electrochemical reaction with the environment. It is a gradual destruction of a metal. metal வந்து மெதுவாக கொஞ்சமாக அப்படியே அரிக்குது by chemical or electrochemical reaction with environment, ரைட்டா? It is a natural process which converts metal into oxides. Fe என்ன ஆகும்? ரஸ்ட் ஃபார்முலா என்னது? Fe இரும்பு மட்டும் இருந்தது, Fe2O3 மாறிச்சா, ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணிச்சா, அதுதான் விஷயம், சரியா? அதுதான் ரியாக்ஷன். மெட்டல் இன்டூ இட்ஸ் ஆக்சைட்ஸு, ஹைட்ராக்சைடு அல்லது சல்ஃபைட்ஸு இந்த மாதிரி போயிட்டு தன்னோட மெட்டாலிக் கேரக்டரையே என்ன பண்ணிடுமா, அது இழந்து விடும். லூசஸ் இட்ஸ் மெட்டாலிக் கேரக்டர், மெட்டாலிக் கேரக்டரை இழந்துடுமா, சரியா? அடுத்து பாருங்க, சுற்றுச்சூழலுடன் ஏற்படும் வேதியியல் அல்லது மின் வேதியியல் வினையின் காரணமாக உலோகங்கள் படிப்படியாக அழிந்து போகும் செயல்முறை தான் உலோக அரிமானம். இது ஒரு இயற்கையான செயல்முறையாகும். இதில் ஒரு உலோகம் தன்னுடைய ஆக்சைடு, ஹைட்ராக்சைடு அல்லது சல்ஃபைடாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சைட்ஸோ சல்ஃபைட்ஸோ ஹைட்ராக்சைட்ஸோ மாறிடும். வாட் இஸ் மென்ட் பை பைனரி சொல்யூஷன்? இருமுனை கரைசல். பைனரி சொல்யூஷன்னா என்ன? வாட் இஸ் பைனரி சொல்யூஷன்? ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா, ரைட்டா? ஒரு சொல்யூட்டு ஒரு சால்வெண்ட், ரெண்டு பேர் தான் இருக்கணும், அது பைனரி சொல்யூஷன். டர்னரி சொல்யூஷன் ஒன்று இருக்குது, அல்லது டெர்ஷரி சொல்யூஷன். டர்னரி தான் கரெக்டானது. ரெண்டு சொல்யூட்டு ஒரு சால்வெண்ட், ரைட்டா? உப்பையும் ஜீனியையும் சேர்த்து தண்ணியில் கரைக்கிறது, அது டர்னரி, சரியா? அது டர்னரி, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் ஆர் மேட் அப் ஆஃப் ஒன் சொல்யூட் அண்ட் ஒன் சால்வெண்ட், ரைட்டா? ஒரு கரைப்பானால், ஒரு கரைப்பொருள் மற்றும் ஒரு கரைப்பானால் உருவாக்கப்பட்ட கரைசல் தான் ஒரு படித்தான அல்லது இருமுனை கரைசல். தட் இஸ் கால்ட் பைனரி சொல்யூஷன். அதுக்கு பேர் தான் என்னது? பைனரி சொல்யூஷன். இது ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் கொடுக்கணுமா? திஸ் கொஷின் ஆல்சோ கேன் பி ஆஸ்க், ரைட்டா? இது கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. கேஸ் அண்ட் லிக்விட். கேஸில் லிக்விட் இருக்கான், ரைட்டா? கேஸ் அண்ட் லிக்விடில் கேஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கா? நம்ம எல்லோரும் குடிக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, நம்ம எல்லோரும் குடிக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல. ஸோ சோடா வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ்ட் இன் வாட்டர், ரைட்டா? லிக்விடில் கேஸை டிசால்வ் பண்ணி வச்சிடும். அடுத்து சாலிட் இன் லிக்விட். லிக்விடில் சாலிடா, நீனே சொல்ல என்னது? உப்பில் உப்பில் வந்து தண்ணியில் உப்பை கரைக்கிறோம், தண்ணியில் உப்பை கரைக்கும். உப்பு வந்து சாலிட் தானே. ஸோ சோடியம் குளோரைடாக தான் NaCl, டிசால்வ்ட் இன் வாட்டர். அடுத்து கேஸ் இன் சாலிட். கேஸ் இன் கேஸா? ஓ, சாலிட் இன் சாலிட். அது என்னது? காப்பரும் கோல்டும். காப்பரும் சாலிடு, கோல்டும் சாலிடு, அது ரெண்டையும் ஒன்றா சேர்க்குறோம். கேஸ் இன் கேஸ். ஹீலியமையும் ஆக்சிஜனையும் ஒன்றா சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ பேர்லேயே இருக்குது, ஈஸியாக நம்ம எழுதிடலாம், சரியா? இதை வச்சு ஈஸியாக நம்ம எழுதி விடலாம். வாட் இஸ் அக்வஸ் அண்ட் நான் அக்வஸ் சொல்யூஷன்? அக்வஸ் சொல்யூஷன் என்ன, நான் அக்வஸ் சொல்யூஷன் என்னது? த சொல்யூஷன் இன் விச் வாட்டர் ஆக்ட் அஸ் அ சால்வெண்ட். அதாவது ஒரு கரைசலில் தண்ணி வந்து என்னவா இருக்க போகுது? ஒரு சால்வெண்ட்டாக இருக்க போகுது. வாட்டர் தான் கரைக்கிறவங்களா இருக்க போகிறாங்க. வாட்டர் இஸ் கோயிங் டு பி த டிசால்வர், ரைட்டா? வாட்டர் தான் டிசால்வ் பண்ணுறவங்களா இருக்க போகிறாங்க, சரியா? அதுதான் என்னது? கால்ட் அஸ் அக்வஸ் சொல்யூஷன். யாழ்னி வெளியே உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்காடா. யாழ்னி வெளியே உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. எல்லாருக்கும் யாழ்னி இந்த கொஷினுக்கு என்ன, அந்த கொஷினுக்கு என்னென்னா கேட்க முடியும். சரி, ஐ வில் கிவ் யூ 2 minutes ஆஃப் டைம். வாட் ஆர் த டவுட்ஸ்? என்னென்ன டவுட் இருக்குது அதெல்லாம் சொல்லி பார்க்கலாம். எல்லோரும் தண்ணி குடிச்சுக்கோங்க கொஞ்சம், ஓகே? ஒன் ஹவர் ஆகிடுச்சுடா. எப்பா 1 மணி நேரம் போனதே தெரில எனக்கு.
கெமிஸ்ட்ரியில் எந்த லெசன்லேருந்து அதிக கொஷின் வரும்? நான் கொஷின் எடுத்தால் சொல்லலாம், நான் கொஷின் எடுக்கலையே. கம்பல்சரி ஆன்சர் மட்டும் போட்டால் எத்தனை மார்க்? ஆன்சர் மட்டும் போட்டால் எப்படி மார்க் போடுவாங்க? போட மாட்டாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் இருந்தால் தான் மார்க் போடுவாங்க. சரியா? வேதாந்தோ பயல் கடை என்ன? வாட்டர் பாட்டில் யாரோடதா? அது யாழ்னியோடது. ஹோமோலகஸ் சீரீஸ் ஆமாம் இருக்குது, பின்னாடியே இருக்குது. யாழ்னி வாட்டர் பாட்டிலா? டேய் கொஞ்சம் மெதுவாக அனுப்புங்கடா. டவுட்டு யாழ்னி எப்போ வருவாங்கன்னு டவுட்டு. யாழ்னி அப்போ தான் வந்துட்டாங்க, வீடியோட ஸ்டார்டிங்கில் இருக்காங்க, போய் பாருங்கள். வீடியோட ஸ்டார்டிங்லேயே இருக்கா, அவள் வந்துட்டாங்க. அப்போதே வந்து ஒரு ஹாய் சொல்லிவிட்டு பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே, இது மட்டும் படித்தா போதுமா? இதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் புக்கு படிக்கணுன்னா நாளைக்கு லைவ் அட்டன் பண்ணால் தான் படிக்க முடியும். அதனால் நம்ம நாளைக்கு வந்து படித்தா படிக்கலாம், இல்லைன்னா இதை மட்டும் படிங்க. ட்வின் பாட்டில்லாம் காணா போச்சு, ட்வின்ஸ் காணா போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்ற ஒரு ஐடியாவே இல்லை. அதெல்லாம் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ தூரம் இருக்கும் என்ன, அதுக்கப்புறம் காணும். ஓகே, பிரகாஷ் சார் பயிலுங்க என்ன? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது டேரெக்ட் 7 மார்க்கில் தானே கேட்கணும். இது வரைக்கும் அந்த கொஷின்லாம் கேட்டது டேரெக்டாக 7 மார்க் ஒன்று கூட கேட்டதில்லை இது வரைக்கும். அதனால் மேபி இந்த தடவை எனக்கு வந்து உனக்கு கெட்ட நேரமாக இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் 7 மார்க்காக ஒரு கொஷின் கூட வரக்கூடாது அப்படின்னு தான் நான் வேண்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா தெரிஞ்சால் பரவாயில்ல, தெரியலன்னு வச்சுக்கோங்க மொத்தமாக 7 மார்க் போயிடும். எனக்கு தெரிஞ்சு வராது, 99.9% டேரெக்டாக 7 மார்க் வராது. ஏன்னா தே வில் திங்க் தட் ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி, பசங்க வந்து டிஸப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. 7 மார்க்குன்றது ஒரே கொஷினில் 7 மார்க் போகிறதுலாம் கஷ்டம் இல்லை. யோசிச்சு பாருங்கள், ஒரு கொஷின் எடுக்கிறவங்க அஸ் பர் கவர்மெண்ட் ஆல்சோ 7 மார்க்கு ஒரே கொஷினை 7 மார்க்கு கொடுக்குற அளவுக்கு வி ஆர் நாட் தட் காலேஜ். காலேஜ்லாம் ஒரே கொஷினுக்கு 16 மார்க்கு 20 மார்க்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப இருக்காது. மாஸ்டர் பிடிஎஃப்லாம் லான்ச் பண்ணியாச்சு, வீடியோஸில் போய் பாருங்கள். 15 hours நாளைக்கு தான், அதனால் நாளைக்கு 15 hours. ஸ்மெல்ட்டிங்கு அதெல்லாம் அதில் தான் இருக்குது, அதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்றது தான் என்னோடய ஐடியா. நான் அதனால தான் சொல்கிறேன். ஆனாலும் நான் அதெல்லாம் சொல்லித்தர தான் போகிறேன். அதெல்லாம் சண்டே, சரியா? அதெல்லாம் லாஸ்ட்டாக வச்சுக்கலாம், லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம், சரியா? அதெல்லாம் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம், லாஸ்ட்டாக நீங்கள் படிச்சுக்கலாம், சரியா? ஓகே, ரைட். வாங்க. வாட் இஸ் அக்வஸ் அண்ட் நான் அக்வஸ் சொல்யூஷன்? கிவ் எக்ஸாம்பிள். அக்வஸ் சொல்யூஷன் என்னது? த சொல்யூஷன் இன் விச் வாட்டர் ஆக்ட் அஸ் அ சால்வெண்ட். சொல்யூஷனில் வாட்டர் சால்வெண்ட்டாக ஆக்ட் ஆச்சுன்னா அதுதான் அக்வஸ் சொல்யூஷன். நான் அக்வஸ்னால் வாட்டரை தவிர மீதி இருக்கவங்களாம். யார் அவங்களாம்? ஆல்கோஹாலு, பென்சினு, அசிட்டோனு, CS2 ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க தான், சரியா? மேரத்தான் இஸ் கம்ப்ளீட் ஃபுல் சயின்ஸ் புக், ரைட்டா? அதுதான் பா நான் சொன்னேன்ல ஒய் டைப் கொஷின். திஸ் ஆல்சோ கேன் பி ஆஸ்க். அக்வாட்டிக் அனிமல்ஸ் ஏன் கோல்டர் ரீஜன், குளிர்ந்த இடத்துல அதிகமாக உயிர் வாழுது? லிவ் மோர் இன் கோல்டர் ரீஜன் பிகாஸ் solubility of O2 in water is more at low temperature. Temperature கம்மியாக இருக்க இடத்துல, ரைட்டா? when the temperature is low then the solubility will be high. temperature கம்மியாக இருந்தால் solubility அதிகமாக இருக்கும். அப்போ solubility அதிகமாக இருக்கனால என்ன சொல்லியிருக்காங்க? O2 water is more at low temperature and therefore amount of dissolved oxygen is more in water of cold region, ரைட்டா? cold regionல நிறைய ஆக்சிஜன் இருக்கும், அதனால தான் இந்த விலங்குகள் என்ன பண்ணுது? போய் ஆழமான இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி? இதுக்கு நம்ம இதை போட்டுடலாம். இதான் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். யூபிஎம், இட் இஸ் அ யூபிஎம் கொஷின். அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின், ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட், சரியா? இது கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கோ. இட் இஸ் அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ். நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டு, டெம்பரேச்சர், ப்ரெஷர், ரைட்டா? நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டு, டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், இதை பொறுத்து தான் இருக்க போகுது, ரைட்டா? இஃப் pH வேல்யூ ஆஃப் த சொல்யூஷன் இஸ் 0 தென் வாட் வில் பி த நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன்? pH 0வாக இருந்தால் அந்த சொல்யூஷன் என்னவாக இருக்கும்? எனி ஐடியா? உங்களுக்கு தெரியுமா? pH 0வாக இருந்தால் அந்த சொல்யூஷன் என்னவாக இருக்கும்? pH 0வாக இருந்தால் அந்த சொல்யூஷன் என்னவாக இருக்கும்? if the pH is 0 it is a water or base?
வாட்டரா பேஸா? குகன்லாம் வரமாட்டான். குகன்லாம் தூக்கிட்டு இருந்தால் இந்நேரம் கிளாஸ் எல்லாம் எடுக்க முடியாது. அவ்வளோத்தையும் தூக்கி போட்டு உடச்சிருப்பான் இந்நேரம். அவன் ரொம்ப சின்ன பையன்ல, செம்ம சேட்டை பண்ணுவான். இட் இஸ் ஆசிட். சரியா? 0 to 7, 0 to 7க்கு முன்னாடி வரைக்கும், 7க்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறதெல்லாம் ஆசிட். 7லேருந்து 14 வரைக்கும் இருக்க எல்லாரும் பேஸ். சரியா? 7லேருந்து 14 வரைக்கும் இருக்க எல்லாருமே பேஸ். இந்த கொஷின் ஒரு தடவை கேட்டிருந்துருக்காங்க, பப்ளிக்கில் கேட்கல, ரிவிஷன் எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரொப்பைன்னா என்னது, பென்சைன்னா என்னது, சைக்ளோபியூட்டன்னா என்னது, ஃபியூரான்னா என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இது நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுங்க. சரியா? இதெல்லாம் வேண்டாம், இதை விட்டுரு, இது பார்க்காத. ஸோ இதை மட்டும் பார்த்துட்டு போய். ரைட்டா? ப்ரொப்பைன் அப்படிங்கிறது இல்லை, இதை பார்த்தா தான் இதை பார்க்க முடியும். கிவ் தேர் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா வேறு கொடுக்க சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பேருக்கு ஐயூபேக் தெரியும்? நாளைக்கு 15 hours மேரத்தான் அட்டன் பண்ணுங்கள் எல்லாருமே. 15 hours மேரத்தான் நாளைக்கு அட்டன் பண்ணிவிட்டு சண்டே டூ அ செல்ஃப் ஸ்டடி. ரைட்டா? நாளைக்கு மேரத்தான் அட்டன் பண்ணிவிட்டு சண்டே எல்லாருமே செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள். ரைட்டா? இந்த கொஷின் நல்லா இல்லையா? குகன் பயலுகளா? ஓகே ரைட். சரி, ஏ சைக்ளிக் ஒரு ஓப்பன் காம்பவுண்ட்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் செயினாக இருந்தால் அது ஏ சைக்ளிக். கார்போசைக்ளிக்னா கார்பனால் மட்டும் உருவாயிருந்துச்சுன்னா, இதெல்லாம் கார்பன் தான். சரி, இது கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட் லீவ் தட். இந்த கொஷினை விட்டுரு. நான் நாளைக்கு நம்ம 15 hours மேரத்தானில் இந்த கொஷினை வச்சுருக்கேன், அதில் நம்ம பார்த்துக்கலாம். சரியா? அதில் நம்ம பார்த்துக்கலாம். டயக்ராம் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். உனக்கு எல்லாமே இருக்குது, ஏன் கவலைப்படுற? ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்து சொல்கிறேன். சரியா? வாங்க. ஹவு இஸ் எத்தனாயிக் ஆசிட் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் எத்தனால்? கிவ் த கெமிக்கல் ஈக்குவேஷன். எத்தனாயிக் ஆசிடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எதுலேருந்து, எத்தனால்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? எத்தனால் இஸ் ஆக்சிடைஸ்டு டு எத்தனாயிக் ஆசிட் வித் அல்கலைன் KMnO4 அல்லது அசிடிஃபைட் K2Cr2O7. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனால் ஆக்சிடைஸ்டு. எத்தனால் ஃபார்முலா என்னது? எத்தனால் அப்படின்னா எத்தனா 2 கார்பன் அர்த்தம். 2 கார்பன் CH3CH2OH தான் எத்தனாலோட ஃபார்முலா. இது நீ மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதோட பேசிக்ஸ் உனக்கு தெரியலைன்னா கஷ்டம் தான் இந்த கொஷின் படிக்கிறது. இப்போ நீ டேரெக்டாக மனப்பாடம் பண்ணிக்கோ. சரியா? ரைட்டாக இப்போ மனப்பாடம் பண்ணிக்கோ டேரெக்டாக, அதுதான் உனக்கு ஈஸி. இல்லைனா ரொம்ப கஷ்டம். CH3CH2OH தான் எத்தனால். இவங்க ஒன்று அல்கலைன் KMnO4. ரைட்டா? நீ அல்கலைன் KMnO4 இப்படி எழுதுனா கரெக்டு தான். அல்கலைன் KMnO4 போட்டோன்னா என்ன நடக்க போகுது? we are going to get எத்தனாயிக் ஆசிடு. ஆசிட்னு என்னது? 2 கார்பன். எத்தனா 2 கார்பனில், அதே மாதிரி 2 கார்பன். ஆசிடுன்னு சொன்னனால COOH போட்டுக்கணும். ரைட்டா? CH3COOH போட, அதான் ஆன்சர். ரைட்டா? CH3COOH. சரியா? ரைட், அதான் ஆன்சர். அதை போட்டால் ஆன்சர் வந்துடும். முடிந்தது. சகாப்தன் முடிந்தது. எவ்வளோ மார்க்கு? எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம்? 1 words 12 மார்க்கு. டிஃப்ரென்ஸ் கொஷினில் ஒரு 10 மார்க்கு. கம்பல்சரி ப்ராப்ளம் ஒரு 6 மார்க்கு. பயோவில் ஒரு 10 மார்க்குக்கு வாங்கியாச்சு. கெமிஸ்ட்ரியில் ஒரு 10 மார்க் ரெடி பண்ணியாச்சு. ஃபிசிக்ஸில் ஒரு 10 மார்க்கு ரெடி பண்ணியாச்சு. 30, 40, 50, 52, 58 மார்க் அவுட் ஆஃப் 75க்கு நான் ரெடி பண்ணி விட்டுட்டேன் உனையா. மீதி இருக்கக்கூடிய 15, 16, 17 மார்க் இருக்கா? இன்னும் இருக்க 17 மார்க். சரியா? இன்னும் இருக்க 17 மார்க்குக்கு நம்ம கொஞ்சம் புக்கில் அங்கங்கே விட்டுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் நாளைக்கு ஃபுல்லாக, நாளைக்கு கம்ப்ளீட்டாக அதை பார்க்க போகிறோம். சரியா? நாளைக்கு கம்ப்ளீட்டாக அதை பார்க்க போகிறோம். டெஃபினட்டாக we are going to get it. சரியா? அப்படிலாம் கிடையாது. ப்ராக்டிக்கல் வரனால டஃபாக வரும்லாம் கிடையாது. சயின்ஸ் கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குது. லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் டஃபாக இருக்கா? லாஸ்ட் இயர்லாம் டிஃப்ரென்ஸ் கொஷின் 21 மார்க் கேட்டிருக்காங்க. சாமியை கும்பிடு, நிறைய டிஃப்ரென்ஸ் கொஷின் வரணும்னு. 30 கொஷினையும் படிச்சிருங்க. சரியா? பார்த்துடலாம். சரியா? 30 கொஷினையும் நல்லா படிச்சு டிஃப்ரென்ஸ் கொஷின் எல்லாம். சரியா? உன்னோட வேலை என்ன தெரியுமா? நாளைக்கு காலையிலக்குள்ளே நீ இது எல்லாத்தையும் பண்ணிடு. சரியா? நாளைக்கு காலையிலக்குள்ளே என்ன பண்ணுற அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், எல்லோரும் இப்போ இந்த லைவ் ஓப்பன் பண்ணி, இந்த லைவில் எவ்வளோ லைக் வந்திருக்கு? எவ்வளோ லைவ்டா வந்திருக்கு இந்த லைவில்? என்னடா 1.7K தான் இருக்குது. எப்போ இதில் 5K வருது? 5Kலாம் வராது போலையே. நாளைக்கு காலையில் லைவ் ஆரம்பிக்க போகிறோம்.
இன்னும் 5K லைக் கூட போடவே இல்லை. சரியா, அதை பண்ணுங்க. சண்டே 7 மார்க் செஷன் இருக்குது. சண்டே 7 மார்க் செஷன் இருக்குது. சரியா, சண்டே 7 மார்க் செஷன் இருக்குது. யாழ்னி யாழ்மா அவங்க உங்ககிட்ட பேசணுமா? நீ ஒரு ஹாய் சொல்லுவியா? அவன் வாய்ஸ் அப்படி இருக்குன்னு கேட்கணுமா? உன்னை பாட்டா பாட சொல்கிறாங்க, வரமாட்டேங்கிறா. ஆள் சரி வா, சும்மா வந்து பாய் மட்டும் சொல்லு. எல்லோரும் வீட்டுக்கு போக போகிறாங்க அவங்களாம். இங்கே நின்று பாரு, உன் ஹைட்டு கேட்டுதா? உன் மண்டை தான் தெரியுது. அதாவது நான் ஒரு மனுஷன் இங்கே நின்று பாடம் நடத்திக்கிட்டு இருக்கான், அவன் முக்கியம் இல்லை. இந்த மேடம் தான் உங்களுக்குலாம் முக்கியம். ஏண்டா இந்த மேடம் வர சொல்லுங்கள் வர சொல்லுங்கன்ட்டு இருப்பீங்க. ஏன்னா இந்த மேடம் வந்து சேட்டை, செம்ம சேட்டை. என்னப்பா பயங்கர சேட்டை பண்ணவே இல்லைப்பா? ஆமாம்மா பத்தியா? ஆமான்னு சொல்லு சத்தமாக. மைக்கில் பேசுகிறேன், அவங்க என்னது கேட்குறாங்க, பேசுகிறேன். சரி ஓகே, அவள் பேசவே மாட்டேங்கிறா. ரைட், சரி பாய் சொல்லிவிடு. அவங்களாம் வீட்டுக்கு போனாங்க. ரைட்டு பாய். ஓகே, ஓடு கதவை பூட்டிகிட்டு போங்க. ஆமாம் போவோம், நம்ம வீட்டுக்கு போகலாம். வெயிட் பண்ணுங்க, வேலை இருக்குது, கொஞ்சம் நேரம் கழிச்சு போவோம். சரியா? ஓகே ரைட். பாய். ஓகே, நான் பாய் சொல்லலை, வெயிட் பண்ணு. ஸோ இந்த வீடியோவை இப்போவே என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். வெறும் 1.7K லைக் தான் இருக்குது. நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் கோ டு அவர் சேனல். நம்ம சேனல் பேஜ் போய்ட்டு வீடியோஸில் ஃபஸ்ட்டு இது டவுன்லோட் பண்ணுங்கள். மாஸ்டர் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து படிக்க பாருங்கள். ரைட்டா? இந்த ஒவ்வொன்றையும் கிளிக் ஹியர் கொடுத்தனா ஒவ்வொன்றுக்கும் உனக்கு ஒவ்வொரு பிடிஎஃப், அது சம்மந்தப்பட்ட எல்லா பிடிஎஃப்பும் உனக்கு ஓப்பன் ஆகிடும். சரியா? புக் இன் 1 வேர்டு, புக் பேக் 1 வேர்டு எல்லாமே கொஷின் வித் ஆன்சரோட கொடுத்துருக்கேன் மாஸ்டர் பிடிஎஃப்பில். ரைட்டா? நீ எல்லாத்தையும் ஒரே இடத்துல, உன் சயின்ஸ் புக்கே தேவையில்லை, உன் சயின்ஸ் புக்கே டாபிக் வைஸ் பிரித்து இதில் கொடுத்துருக்கேன். சரியா? இந்த 4 இயர்ஸ் கொஷின் பேப்பர் இருக்குல்ல, இந்த 4 இயர்ஸ் கொஷின் பேப்பரை எடுத்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது. ரைட்டா? இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது புக் பேக் 1 மார்க்கு, புக் இன் 1 மார்க். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ஆரம்பித்தோம்ல, அப்போல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம படித்ததில் எவ்வளோ மார்க் உன்னால் வாங்க முடியுது நீனே செக் பண்ணு. ரைட்டா? இதில் எவ்வளோ மார்க் வருது, இதில் எவ்வளோ மார்க் நம்மளால் ட்ரை பண்ண முடியுது, நம்மளுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வருது, எவ்வளோ நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதுன்னு செக் பண்ணிப்பார். ரைட்டா? இது உன்னோட ஒரு எக்ஸாம்பிள். இமேஜ் டயக்ராமை விட்டுரு, டயக்ராம் கொஷின்ஸ் இருந்து அதை விட்டுரு, மித்ததெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். சரியா? மித்ததெல்லாம் நாளைக்கு வேறு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தியா, இந்த கொஷின்லாம் நம்ம இன்னும் பார்க்கல, ஆனால் இதெல்லாம் நாளைக்கு கண்டிப்பாக பார்த்துருவோம். சரியா? இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் டீஜெனரேட்டட் விங்ஸ் ஆஃப் கிவி இது பார்க்கல. சரியா? ட்ரீஸ் கட் டவுன் இன்னைக்கு காலையில் பயாலஜியில் பார்த்துச்சு. சும்மா ஒரு கொஷின் பேப்பர் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே பார்த்துட்டோம்ல, ஸோ அதனால் எல்லா கொஷினுமே வந்திருக்கும். ஆனாலும் இதில் பார்த்தேன்னா நான் ஸ்பெசிஃபிக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். பால்ட்டிங் பார்த்தோம் நம்ம, அடுத்து இமேஜு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிவி பேர்டு பார்க்கல, கிவி பேர்டு நாளைக்கு பார்த்துருவோம் நம்ம. சரியா? அதுக்கப்புறம் மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் மீத்தேன் இன்னைக்கு கூட இப்போ கூட பார்த்தோம் நம்ம. கரெக்டாக? அடுத்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் 4 மார்க்கில் கேட்டிருக்காங்க பாரு. மயோப்பியா, ஹைப்பர்மெட்ரோபியா, ஆல்ஃபா பீட்டா காமா டிஃபரன்ஸு, அவகேட்ரோ லா நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்தேன் உனக்கு. அடுத்து அலாய்னா என்ன, ரீசன் ஃபார் அலாயிங் இப்போ தான் கெமிஸ்ட்ரியில் படித்தோம். கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்பு 4 மார்க்கில் கேட்பாங்க. ரைட்டா? அதனால் அதுக்கு ஞாபகம் வச்சுக்கோ. லோக்கோமோஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் லீச் இது நம்ம இன்னும் பார்க்கல. இது வந்து பயாலஜி வந்து நம்ம வந்து பெரிய போர்ஷனுக்கு கம்மியான பார்ட் தான் பார்த்தோம். நாளைக்கு ஃபுல் லெசன் பார்க்குறப்ப அதுவும் வந்துடும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரானோட ஸ்ட்ரக்சர் இன்றைக்கி நம்ம ஜென்ரலாக ஒரு ஷார்ட்டாக பார்த்தோம். நாளைக்கு டீட்டெயிலாக அல்லது டயக்ராம் கொஸ்டினில் பார்த்துடலாம். கான்சிக்வன்சஸ் ஆஃப் சாயில் எரோஷன், ப்ரிவென்ஷன் ஆஃப் சாயில் எரோஷன் பார்க்கல. நான் எதெல்லாம் பார்த்தோமோ அதை தான் பார்த்தோன்னு சொல்ல போகிறேன். ரைட்டா? நான் வாட்டுக்கு பார்க்கலன்னா பார்க்கல, அவ்வளோதான். அடுத்து இது நேற்று ஆல்சர் நடத்துகிறார் இந்த சம்மு. ரைட்டா? 90 ஹெர்ட்ஸு அப்ரோச்சிங் தி ஸ்டேஷ்னரி லிசனர் அசையாமல் இருக்காங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? 1/10 ஆஃப் த ஸ்பீடு. ரைட்டா? அடுத்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் பார்த்தோம் நம்ம. எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, அதோட யூனிட் என்ன, எந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி சாயங்காலம் 4 மணி வீடியோவில் நம்ம பார்த்தோம். சரியா? அடுத்து ஹைக்ரோஸ்கோபிக்னா என்ன, டெலிக்வசன்ஸ்னா என்ன, 2025 இந்த கொஷின் இருக்குது. வை அனிமல்ஸ் லிவ் இன் கோல்டர் ரீஜன், வால்யூம் பர்சன்டேஜ்.
அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள். இந்த கொஷின் நம்ம பார்க்கல, நான் இது எடுத்துகிட்டு சொல்கிறேன் ரைட்டா. கம்பல்சரியில் 34 இருக்கக்கூடிய கொஷின் ரைட்டா. ஐ வில் ஜஸ்ட் செக் இட் அண்ட் ஐ வில் ஜஸ்ட் நோட் இட் டவுன் ரைட்டா. சாரி, ஏபிசி டைப் கொஷின் நம்ம பார்க்கல, ஏபிசி டைப் கொஷின் நம்ம பார்த்துடலாம். சரி, நான் நாளைக்கு சொல்லிக் கொடுத்தேன். மோனோகாட், டைகாட், ஏரோபிக், ஆனோரோபிக், ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் நம்ம டயக்ராம் பார்க்கல. சொமாட்டிக் அண்ட் ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஓரளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம். ரீகால் மட்டும் பண்ணிக்கிறேன். நான் அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை நான் உனக்கு பெருசாக எதுவும் சொல்லவே மாட்டேன். அதனால ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கம்மியான செஷன் தான் இருக்க போகுது. சண்டே மத்தியானம் ஒரு 2 மணிக்குள்ளே மேக்ஸிமம் முடிச்சிடும், அதுவே அதிகம். அதுக்கு முன்னாடியே நான் ஒரே லைவ்லேயே முடிஞ்ச எல்லாத்தையும் முடிச்சிடறேன். சரியா? நாளைக்கு இதில் மிஸ் ஆனது எல்லாத்தையும் நாளைக்கு சொல்லிக் கொடுத்துருவேன் ரைட்டா. இதில் எதெல்லாம் மிஸ் ஆச்சோ அது எல்லாத்தையும் நாளைக்கு உனக்கு வந்துடும் ரைட்டா. நாளைக்கு நான் கிளாஸ் நடத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கொஷினும் இருக்கும். உன்னோட ஸ்கூல் கொஷின் பேப்பராக இருக்கட்டும், புக் பேக்கு, புக்கின் எல்லாத்தையும் நாளைக்கு சொல்லிக் கொடுத்துறேன். நாளைக்கு லைவ் நீ அட்டன் பண்ணால் போதும். சரியா? அது மட்டும் அட்டன் பண்ண போதும், வேறு எதுவும் தேவையில்லை. சரியா? ஓகே, ரைட். சரியா? ரைட். டுமாரோ 2 marks 4 marks. 2 marks 4 marks தாண்டா 7 மார்க்கில் வரப்போகுது. அப்போ அதை தானே நம்ம நிறையா படிக்கணும். அதனால் அதை மட்டும் படிக்கலாம். சரியா? ரைட். ஓகே. இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? டாடா, பை, see you.